عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மருத்துவர்கிட்ட உடம்போட இறக்கமிக்கணும், அடியார்களோட இறக்கமாய்க்கணும். இறக்கம்ன்றது பானி பூசுற இறக்கம் இல்லை, இல்லண்டா சும்மா அந்த வார்த்தைக்கு பேச்சுக்குள்ள இறக்கம் அல்ல. யதார்த்தமா உண்மையா அன்பு வைக்கணும் உடம்போட. எந்த அளவு கேவலமான ஆட்கள் என்றா, கிட்டத்துல ஒரு டாக்டர்ட கிட்னி ரெண்டும் ஃபெயில் ஆயிட்டு, முக்கியமான ஒரு டாக்டர், கிரீட்டினின் லெவல் 2.7க்கு மேல போயிட்டு எங்க வீட்டுக்கு வந்தார் மருந்து எடுக்க. வந்து சொன்னார், அதில் அமானிதம் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அமானிதம் யார்ட்டையும் சொல்ல வேணாம், ஏண்ட 2 கிட்னி ஃபெயில் ஆயிட்டு. ஃபெயில் ஒன்று இல்ல, கிட்னில கிட்னி ஃபெயில் ஆல் மவுத்து. கிட்னி ஃபெயில் யூரின் போவாது, கிட்னி ஃபெயில் ஒரு செயல்பாடும் உடம்புல நடக்காது. கிட்னி ஃபெயில் ஒன்று இல்ல. என்ன சொல்றார், கிட்னி ஃபெயில் ஆயிட்டு நாங்க ஏண்ட கிளாஸ்மேட் தான் ஸ்ரீலங்கால உள்ள கிட்னி ஹை ஸ்பெஷலிஸ்ட், அவரோட பெஜ்மேட்டா. யாரு? ஸ்ரீலங்கால உள்ள கிட்னி ஹை ஸ்பெஷலிஸ்ட். அவரை சேனல் பண்ணி போயிட்டீங்க. சொல்றார், போன உடனே டேபிள் அவர்கிட்ட சல்லியை ரிட்டர்ன் பண்ணினாராம். 2700 ரூபாவோ எங்கேயோ அவரு கெட்டின சல்லியை ரிட்டர்ன் பண்ணிட்டு சொன்னாராம், இந்த இங்கிலீஷ் மெடிசின்ல கிட்னியால புரோட்டீன் போக ஆரம்பிச்ச நாளையில இருந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சா நாசமா போயிட்டுருவான், ட்ரீட்மெண்ட் செய்யாது. இது அவர் சொல்ற. யாரு? பெரியவர். ஆனா அவர் ஒரு நாளைக்கு 200 சொச்சம் பேஷண்ட் பாக்குற, அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்யற. தனக்கு, தண்ட கூட்டாளிக்கு, தண்ட குடும்பத்துக்கு, தண்ட உறவு கண்டா வானா, நீ போய்த்து நல்ல ஒரு விஷயத்தை பாத்துக்கோ. ஆனா இதுல வார பொதுமக்கள் எல்லாம் செத்து போட்டும் நாசமா போட்டும் மறுவா. சொல்லுங்களேன், புரோட்டீன் போறண்டா தெரியுமா என்னண்டு? புரோட்டீன் போறதுக்கு முன்னால் உள்ள கட்டம் தான் உடம்புல ஆல்புமின் வெளியாகும், புரதங்கள் மூத்திரத்தோட போக தொடங்கும், கொஞ்சம் கூடுதலா யூரின் போகும், யூரின் நுரைக்க தொடங்கும். அதுக்கு போற அந்த கட்டத்துல மருந்து செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் சிம்பிளா வைத்தியம் செஞ்சிடலாம். ஆல்புமின் போறன்றது அவங்ககிட்ட ஒரு பிரச்சனையே இல்ல. டாக்டர் சாப் முன்னாலே நிக்கிற, ஓ இங்க பாருங்க, அங்க இங்க பார்க்க வேணாம். என்ன சொல்றேன், ஆல்புமின் போறது ஒரு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு, அத பெருசா கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஆனா சுகர் பிரச்சனை. நான் சொல்றேன், சுகர் ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு நீங்க இப்ப குளுக்கோமீட்டர் அடிச்சு பாருங்க, 350க்கு மேல சுகர் இருக்கும். இப்ப எனக்கு நீங்க குளுக்கோமீட்டர் அடிச்சு பார்த்தா 350க்கு மேல சுகர் இருக்கும். மனிதவியல், தாவரவியல், விலங்கியல், என்ன சொல்லுங்களே, உயிரியல் கோட்பாடுகள் சார். தாஹா மாஸ்டர், என்ன பேர்? தலா மாஸ்டரா, தாஹாவா, தாஹா சாரா, சொல்லுங்களே சார். உயிரியல் கோட்பாடு, உயிர் சம்பந்தமா என்ன கோட்பாடு? இந்த என்ன வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல உயிரண்டா என்ன?
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்க உங்களோட ரப்போட கட்டளைண்டு. அதுக்கு மேலால் ஒன்று உயிர் கோட்பாட்டுக்கு வரையலாம். உங்களோட மாத்தரையில இருந்து யக்காஸ் முல்லைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போறேன். ஹைவேல வந்து இறங்கினா என்னை வந்து ஒருத்தர் ஏத்தினார். அவர் MBBS FRCS எல்லாம் முடிச்சீங்க என்று சொன்ன. என்கிட்ட சரியான மொஹப்பத், என்னோட மிச்ச விஷயங்கள் பேசணும் முதல்ல. அவட்ட கார்ல முன்னு உட்கார்ந்து போறேன். சில விஷயங்கள் கேட்டார், நான் பதில் சொல்லிக்கொண்டு போனேன். அப்ப எனக்கு விளங்கிச்சு இவருக்கு எஜுகேஷன் பிழை. இவர் எடுத்த எஜுகேஷன் பிழை. எஜுகேஷன் காலத்துல பேக போட்டுக்கொண்டு டெய்லி சின்ன பாட்டுக்கா எல்லாத்தையும் அலைய வைக்கிறதானே. எல்லாரும் பிஸி, எந்த நாளும் பிஸி. என்ன பிஸி? இதுக்கு போற வார பிஸி. என்னத்தை படிக்கிற எந்த மூலமா அல்லாஹ் குஃபார்கள் அழிச்சானோ அதை படிக்கிற. என்ன அறிவு படிக்கிற? லம்மா ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பய்யினாத்தி ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் இல்ம் வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். ரசூல்மார்கள் தெளிவான அத்தாட்சிகளாகிய அல்லாஹ் இடத்திலிருந்து கொண்டு வந்த செய்திகளை அவர்களிடத்துல முன் வச்ச பொழுதெல்லாம் அந்த குஃபார்களிடத்துல இருந்த ஒரு சில அறிவுகளை வச்சு அவங்க பெருமடிச்சாங்க. ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் ஜஹல்னு சொல்லல அல்லாஹ் குர்ஆன்ல. என்னது? ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் யாரும் இல்லையா? ஃபரிஹூ பிமா இன்தஹும் மினல் இல்ம். எந்த இல்ம வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு அளவு கடந்து சந்தோஷப்பட்டு ரசூல்மார்கள் கொண்டு வந்த செய்திகளை என்ன இஸ்திஹ்ஸா என்ன செய்யற கேலி செஞ்சாங்களோ பரிகாசம் பண்ணினாங்களோ அந்த அதே வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன் அதே அறிவை வச்சு அல்லாஹ் அவங்களை அழிச்சான்னு குர்ஆன் சொல்லுது. இந்த சிலபஸ் போட்டது 1844. யாருக்கு சரி இதை விட கூடுதலான தகவலிக்கா? 1844 தான் சிலபஸ் போட்டது மக்களை மடையர்களா வாழ வைக்க. ஒரு சமுதாயம் ஆட்சி செய்யணும், மனிதர்கள் எல்லாம் அறியாமையில் இருக்கணும். இதுக்காக வேண்டி போட்ட சிலபஸ். நீங்க நினைக்க வேணா நான் என்ன வெஸ்டர்ன் எஜுகேஷனை பத்தி அறவே தெரியாம உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு. வெஸ்டர்ன் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ற 1000 பேரை கொண்டு வைங்க, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு காரமா பேசுறேன்னுடா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அறவே ஒன்றுமே தெரியா, இவங்க வந்து கொண்டு தெரியாம வளர்றாங்க. மக்களை நாங்க பாதுகாக்கணும் ரேடியோல ப்ரோக்ராம் செய்யறார். டாக்டர் சாப் பேசுறார். என்ன சொன்ன சொல்லுங்களே. எல்லாருக்கும் தெரியுமே. ஊசடிக்க வானான்னு சொல்றாங்க. சில அறியாத மௌலைமார் சொல்றாங்க. அப்படியே சொன்ன அறியாத மௌலைமார் சொல்றாங்க ஊசடிக்க வானாண்டு. நீங்க அந்த அறியாமைக்கு பின்னால போவானாண்டாங்க. நான் கேட்கிறேன், அவரோட மஹல்லால போய் நான் சொன்னேன். அவரை தேடி போனேன். அவரோட வீட்டுக்கு ஈக்கல்ல. அவரோட மஹல்லால சொல்லிட்டு வந்தேன். சொல்லுங்க நான் வந்துட்டு போனேன். என் போன் நம்பர் இதுதான், கால் பண்ண சொல்லுங்க. இல்லண்டா நான் கால் பண்ணி நான் ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. யார் அறியாமையில் இருக்கிறாங்கன்னு கேட்போம். ஏழுண்டா வெஸ்டர்ன் மெடிசின் பிராக்டிஸ் பண்ற படிக்கிற யாராவது ஒருத்தர் வரட்டும், ஒரே ஒரு மருந்துக்கு இன்கிரீடியன்ட் சொல்றதுக்கு. அது பிசிஜியோ வேக்சினோ இல்ல அதுக்கு மேலால இவங்களோட டேப்லெட்ஸோ, இவங்க கேன்சர் பேஷனுக்கு கொடுக்கிற ஐட்டங்களோ, இல்ல சுகர் பேஷனுக்கோ கொலஸ்ட்ரால் பேஷனுக்கோ உலகத்தில் ஆக கூடுதலான மெடிசின் விற்கிறது இந்த சுகர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் சொல்லுவாங்க. இந்த மருத்துவங்களுக்கு, இந்த பிரஷர் மாதிரி உள்ள மருத்துவங்களுக்காக வேண்டி நீங்க பாவிக்கிற ஒரே ஒரு டேப்லெட் இன்கிரீடியன்ட் உங்களுக்கு தெரியுமாண்டா வாங்க. உங்களுக்கு உள்ளடங்கிய பதார்த்தமே தெரியாம கொள்ள நாங்க அந்த பதார்த்தம் மோசம் என்று சொல்றேன்டா, நீங்க டாக்குமெண்ட் கொண்டாங்க இல்ல இது மோசம் இல்ல.
ஏன் பொய்ய வச்சு மக்களை மடக்க போறீங்க? ஏன் ஒரு அநியாயத்தை வச்சு மக்களை அநியாயத்துல போடுறீங்க? நான் சொல்றேன், கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல 1000 பேர்ல 950 பேரை ஜனாதாவை அனுப்புறானே, கொண்டு தர சொல்லுங்க எங்ககிட்ட, இன்ஷா அல்லாஹ் நாங்க காட்டுறோம் கேன்சர் என்னண்டு. அங்க கொண்டு போனா முதலாவது ஒரு இன்ஜெக்ஷனை பாஸ் பண்ணி விட்டுருவான், 2 மாசத்துல பாடி வெளியே போறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவான், இந்த கேன்சர் மிச்சம் ஹார்டான கேன்சர், 2 மாசத்துல ஆள் போயிட்டுரும். அது கேன்சர் இல்ல, ஆளை அனுப்புறது அவன் அனுப்பின இன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு சேலைனை பாஸ் பண்ணி கொண்டு அடிப்பான் பாட்டிலுக்கு. அதுக்கு பிறகு சொல்ற கேன்சர் கேஸ் மிச்சம் சீரியஸ், 2 மாசம் தான் டைம். சொல்லுங்க பாப்போம், ஒரு மெடிசினுக்கு இன்கிரீடியன்ட் அதுக்கு என்ன அடங்கின பதார்த்தம், என்ன அடங்கும் அமுத்ராவிய என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு டேப்லெட்டுக்கு, ஒரே ஒரு லிக்விடுக்கு சொல்லுங்க, டாக்டர்ஸ் ஏத்துக்கொள்வோம். அறிவுண்டா என்ன? அறிவுன்றது அல்லாஹ் இடத்துல இருந்து ரசூல்மார்கள் கொண்டு வந்த செய்தி மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. மற்ற எல்லாம் கலைகள் தான். அவைகளால் எந்த ஒரு உறுதியான விஷயமும் நிறுவப்பட மாட்டாது. கிட்டத்தில் ஒருத்தர் ஒரு டாக்டர் லெக்சர் பண்ண கொள்ள சொல்லிக்கார், கொலன்னாவ ஜும்மா மஸ்ஜித்ல என்னது இங்கிலீஷ் மெடிசின் நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கோங்க, இதுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுத்தீங்க, பெரிய ஏலான் செஞ்சு ப்ரோக்ராம், தேனுக்கு இந்த என்ன மருத்துவ சக்தி கண்டு யார் சொன்ன கேட்டீங்க, பள்ளியில என்ன ப்ரூவ் பண்ணி கேட்டீங்க. அடே அல்லாஹ் குர்ஆன்ல ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திட்ட எல்லா நோய்க்கும் அந்த மருந்து தீர்வு என்று சொல்ற குர்ஆன் ஆயத்தீக்க கொள்ள இதை விட ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கணும்? யஹூதி கிட்ட ப்ரூஃப் எடுப்பான் எங்கட வேலைக்கு, எங்களுக்கு சர்டிபிகேஷன் தரணும் அவனா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்ல. நான் சொல்றேன், மருத்துவ குணம் இதுல ஈக்குன்னு சொல்றதுக்கு யூதர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பாவிக்கவும் படாது. அதை பாவிக்கிறதும் நாங்க அல்லாஹ் ரசூல எங்கட மார்க்கத்தை கொச்சப்படுக்கிறதுக்கு சமன். அவன் தகவலே தேவையில்லை எங்களுக்கு. கிட்டத்துல சித்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு புக் உண்டு, 150 வருஷம் பழசீகம், இப்படி பெரட்டினா உடையிற அப்படி ஒரு புக். அதுல ஒரு அரத்த சொல்லி ஒரு கிழங்கொண்ட பத்தி படிச்சேன். இந்த மஞ்சள் காகுடு அதானே மஞ்சள் தூள் செய்யற மஞ்சள், அந்த பச்சை மஞ்சள் மாதிரி வடிவம். அப்ப அதை பத்தி தேடினா சித்த மருத்துவம் சொல்லுது 1200 வருடங்களுக்கு முன்னால அரபியர்கள்ட்ட இருந்து வந்த மருத்துவம் உண்டு. 150 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புக்ல விளங்குறீங்களா? 150 வருஷத்துக்கு முன்னால உள்ள புக்ல எழுதிக்கிற 1200 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்து? அரபியர்கள்ட்ட இருந்து வந்த என்ன மருத்துவ ஐட்டம் உண்டு. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? வரக்கா சனா மக்கி என்று சொல்லி ஒண்டிக்கிற பௌத்த துப்புரவாக்கிறதுக்கு பாவிக்கிற இந்த சனா மக்கிக்கு ஆயுர்வேத வெதமஹத்தியமார் சொல்ற பேர் செனைய கொலை. நான் கேக்குறேன், எங்க இருந்து வந்துச்சு? சனா செனைய மாறிச்சு. இங்க அரபிய மருத்துவர்கள் படிச்சு கொடுத்தது. அது இந்த நாட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இந்த நாட்டில் உள்ள
அந்த ஏடுகள் இருக்குது. என்ன இந்த பொஸ்கொலையா புஸ்கொலை அந்த என்ன மரங்களோட பட்டையை வெட்டி இப்படி நெடுவுப்பதுக்கு இடையில ஆணி இந்த ஆணி போடுறதுக்கு மாதிரி சில்லு போட்டு அதை நூலால் இணைச்சி அப்படி புக் செய்கிறார். நிறைய விதமாத்த மார்க்கெட் செய்கிறார். நான் ஒரு வருஷம் மிகும் வெள்ளவாயில் ஒரு விதமாத்த ஆகிறார். அவரோட 18வது பரம்பரை அவர் வர்த்தகம் செய்யறார். அவங்க அவ்வளவு பேரும் படிச்ச புக்ஸ் தான் அவர்கிட்ட இப்படி அட்டி ஒரு சாதாரணமா ஒரு ரூம்ல ஒரு ஏரியாவை நிறைச்சு வச்சு அந்த அவ்வளவையும் ஒரு வெள்ளக்காரன் பார்க்கணும் ஜெர்மன்ல இருந்து வந்து அவ்வளவுக்கும் விளையாடிச்சானா அந்த டைம்ல சொன்னார் 10 வருஷத்துக்கு முந்தி 25 கோடி ரூபாய் விளையாடிச்சிட்டு போனான். இவன் கொடுத்தில்ல பெரிய செய்தி. இவனோட பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டா என்ன சொல்லுவானோ தெரியா. அப்ப அவன் செல்ற காலத்தை பார்த்தா 1300 வருஷத்துக்குள்ள கேப். அவன் 18 பரம்பரை அவன் தாண்ட இடம் வந்து கிட்டத்தட்ட 1300 வருஷம் அந்த காலம் தான். கூடுதலான மருத்துவ குறிப்புகள் அவன் வாசிக்கிற எங்களுக்கு வாசிக்கல அந்த சிங்களம். அது ஒரு ஜாதி வாக்குல எழுதிக்கிற அதுக்கு வேற பாச படிக்கணும். அதுல பாசேட அர்த்தங்களும் வித்தியாசம், அதாவது வார்த்தைகளும் வித்தியாசம். அப்ப அவன் சொல்றான் இதுல எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் சொல்லி ஒவ்வொன்றை பேசிக்கொண்டு போறான். அதுல அவ்வளவு மருத்துவத்திலையும் தேனீங்க, எல்லாத்திலையும் தேன். இப்ப நான் கேக்குறேன், யார் படிச்சு கொடுத்த இவங்களுக்கு? எங்க இருந்து வந்துச்சு இந்த மருத்துவம்? இந்த நாட்டில் ஹிஜ்ரி 133 அடங்கின ஜனாசாட மீசம் கல்லிக்கு, இந்த நாட்டில் 133 அடக்கப்பட்ட கபருட மீசம் கல்லிக்கு அது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் சர்டிபிகேஷன் எடுத்தீங்க நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்லுங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று. அப்ப இதுட ஆரம்பம் எங்கிருந்து வருது? எங்களுக்கு இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல, இவங்க எங்களுக்கு தகவல் சொல்ல தேவையில்ல. இன்றைக்கு முழு உலகமும் யூதர்களோட ஆதிக்கத்தால மிகச்ச காலம். குர்ஆன் சொல்லுது, லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன் வகதைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாப். அவங்களோட தௌராத்திலே நாங்க முடிவு கொடுத்துட்டோம். லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், நீங்க 2 முறை இந்த பூமியில கொலைப்படி செய்வீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல நீங்க இந்த பூமியில நீங்க பெரிய ஆட்டம் ஆடுவீங்கன்னு சொல்லல, பெரிய உயர்வு அடைவீங்கன்னு சொல்லல. முதலாவது சொன்னான் கொலைப்படி செய்வீங்க. வலதஅலுன்ன உலுவன் கபீரா, அந்த கொலைப்படி தான் பெரிய உயர்வா இருக்கும் உங்களுக்கு. அது கொலைப்படி, ஆனா மக்கள் பார்த்தா பெரிய உயர்வுன்னு சொல்லுவாங்க. ஓ ஸ்கூலுக்கு போவானான்னு சொல்றான். என்னமோ ரப்புல் ஆலமீன் கிட்ட இருந்து கால்ட்டி எடுத்த மாதிரி, உம்மாவும் புள்ளையும் பிரிச்சு வச்ச மாதிரி. இது அவன் பிளான் பண்ணி போட்ட எஜுகேஷன் சிலபஸ். இதுல அவ்வளவுமே ஈக்கிறது போய்தான். இவன் தாவரவியல் என்ன, விலங்கியல் என்ன, உயிரியல் என்ன, உயிர் சம்பந்தமான கோட்பாடு என்ன. அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த டாக்டர் என்கிட்ட பேசிக்கொண்டு போனார். நான் அவர்கிட்ட கேட்டேன், உயிர் ரெண்டா என்ன? அவருக்கு தமிழ் வேலைங்கல்ல. நான் கேட்டேன், பணக்கியான்னு பண்ணுவாரு. அவர் பண ஒரு 5 டிப்ஸ் சொல்லிப்பார். பண அப்படி சொல்லிக்கொண்டு போற ஒரு 5 டிப் பணன்னு சொல்லிப்பார். அப்புறம் என்ன சொன்ன, குரானே சந்தாமே ரூஹ் கீழா. அப்ப ரூஹ் இழுத்தார். என்ன விஷயம் வேண்டா, ரூஹண்டா என்னன்னு துப்பரவா தெரியா? கேளுங்க, கொனாங்க பாப்போம். முழு எஜுகேஷன் சிலபஸ்ல இருந்து உயிரண்டா என்னண்டு எங்க யாருக்கு படிச்சு கொடுத்த? சயின்டிஸ்ட் கிட்டே இல்ல, டாக்டர் கிட்டே இல்ல, லாயர் கிட்டே இல்ல, ஜட்ஜு கிட்டே இல்ல, எவனு கிட்டே இல்ல.
PhD ஹோல்டருக்கு டைம் இல்ல, மாஸ்டர் டிகிரி முடிச்சவன் டைம் இல்ல. கொனாங்க பாபா மேலுமண்டா. உயிர் என்ற ஒரு செய்தியே இல்ல. மறுவ என்ன உடம்ப பத்தி உங்களுக்கு பேச்சு? யாருக்கிட்ட உயிர் என்ற செய்தியே இல்லையோ அவருக்கு என்ன உடம்புல பேச்சு? இதுதான் நான் சொல்றேன். செத்த பணத்தை கிழிச்சிட்டு வந்து உயிருள்ள உடம்புக்கு வைத்தியம் செய்ய வானாண்டு. விளங்குறீங்களா? நான் இப்படி பேசுறது மிச்சம் ஹார்டா எடுத்துட்டாங்க. பிரச்சனை இல்லை, எடுங்க. உங்களோட ஹார்டான அந்த உணர்வுக்கு உங்களுக்கிட்ட உள்ள ஆதாரங்களை கொண்டாங்க பேசுவோம். உயிர் அதான் சொல்றேன். செத்த பணத்துல விளையாடிட்டு வந்து உடம்பு பத்தி பேசி ரத்தோட்டம் செத்த பணத்துல ஈகா, ஹார்ட் பீட் ஈகா, கிட்னி பங்கன் ஈகா, ஈரல் விஷத்தை உள்வாங்குமா? இல்லண்டா கணையத்துல இருந்து இன்சுலின் வெளியாகுமா? எக்கனாமி தியரிய கேட்டு பாருங்க. என்னது அக்கௌண்டன்ட் மாதிரி இருப்பீங்க, இல்லண்டா காமர்ஸ்ல அட்வான்ஸ் செஞ்சவங்களா இருப்பீங்க. அப்படித்தானே இருப்பீங்க தானே மஜ்லிஸ்ல. எக்கனாமி தியரியோட ஆரம்பமே வளங்கள் எல்லாம் பற்றாக்குறையாயிட்டு மனிதர்கள் எல்லாம் கூடி போயிட்டாங்க. எனவே வளங்களை காப்பாற்றணும், வளங்களை பிடிச்சு வைக்கணும். இந்த வளங்களை சிக்கனப்படுத்திய ஒரு வகையான ப்ரொடக்ஷனை உம்மத்துக்கு கொடுக்கணும். அப்படி என்ன கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கணும். அப்படி சொல்றல இனி வேற என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறார்? வளங்களை பிடிச்சு வச்சுட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்க போறாராம். என்னத்தை கொடுக்க போறார்? கெமிக்கலை கொடுக்கணும். வளங்கள் பற்றாக்குறையா? சொல்லுங்க பாபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக். ரிஸ்க் அளிக்கிறவன் யாரு? அல்லாஹ். யகீன் ஈகா எனக்கும் உங்களுக்கும் ஈகா. அப்ப எக்கனாமி தியரி என்னது? இது குஃப்ர். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன் ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்னஹு லஹக்கும் மிஸ்லமா அன்னக்கும் தன்திகூன் ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல் முக்ரமின். அது வேற சொல்லுங்களே. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களோட ரிஸ்க் இருக்கிறது வானத்துல, ஏன் பூமியில தேடுறீங்க? தியரி சரியா? என்றைக்கு எவ்வளவு மனித சமுதாயத்துக்கு தேவையோ அவ்வளவு ரிஸ்கையும் அல்லாஹ் இறக்குவான். நம்பிக்கைக்கா? குர்ஆன் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு எக்கனாமி தியரி பாத்திலா இல்லையா? அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு போறோம். அக்கவுண்ட்ஸ் உலகத்துக்கு படிச்சு கொடுத்ததே வஹி தான். அக்கவுண்ட்ஸ் உலகத்துக்கு படிச்சு கொடுத்தது என்னது? வஹி தான். குர்ஆன் எடுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் எத்தனை? 1. தானியா ஸ்னைன் 2. மா யகூனு மின் நஜ்வா 3 3 இல்லா ஹுவ ராபிஉஹும் 4 வலா 5 5 இல்லா ஹுவ சாதிஸுஹும் 6 ثلاثة أيام في الحج و7 إذا رجعتم 7 8 أزواج 8 9 رهط يفسدون في الأرض 9 تلك 10 சத்தமா காமிலா. 10ல எண்ணிக்கை பூர்த்தி ஆகுதுன்னு குர்ஆன் சொல்லுது. இவன் சொல்றான் 9ல பூர்த்தி ஆகுதாம். எனவே தான் இவன் 9 எந்த நாளும் குழப்பம். குர்ஆன் சொல்லுது 9 ரஹ்தி யுஃப்ஸிதுன ஃபில் அர்த். 9 பூமியில குழப்பம் தான். இதனாலதான் இவனால பூமியில குழப்பம். ஜீரோ தியரிய பத்தி பேசுவோம் வாங்க.
ஜீரோ தியரிய பத்தி பேசுவோம் வாங்க. ஜீரோன்றது என்னத்துக்கு தேவை ஜீரோ? ஹிஜ்ரி 1200 வரைக்கும் எந்த ஒரு பாசையிலையும் இலக்கம் மீக்கல. இலக்கம் எங்கும் இலக்கம் மீக்குதான இலக்கம். இது எந்த ஒரு பாசையிலையும் இல்ல. எது வரைக்கும்? ஹிஜ்ரி 1200 வரைக்கும். கேளுங்க, இதுக்கு என்ன சொல்ற? இந்து அராபிய இலக்கம். அப்படியா சொல்ற? இல்ல சார், என்ன இலக்கம்? எக்ஸ் போட்டு எக்ஸ் ஐ போட்டு முதலாவது ஐ, அப்புறம் டபுள் ஐ, ட்ரிபிள் ஐ, அதுக்கப்புறம் வி போட்டு இங்கால ஒரு ஐ, அதுக்கப்புறம் வி, அதுக்கப்புறம் V1 VI, இப்படி போடுறது என்ன சொல்லுவாங்க? ரோமன் இலக்கம். இது இந்து அராபிய இலக்கம். ஒவ்வொரு பாசைக்கும் இலக்கத்தை கிரியேட் பண்ணினாங்க. இதுல ஜீரோ ஒன்று உருவாக்கினாங்க. ஜீரோட சரித்திரம் 200 வருஷத்தை தாண்டாது. ஜீரோட சரித்திரம் 200 வருஷத்தை தாண்டாது. யாராவது வாங்க எங்களோட ஜீரோ தியரிய பத்தி பேசுவோம். அரபுல அஷரா என்று சொல்றதுக்கு ஜீரோ தேவையா? மியா என்று சொல்றதுக்கு ஜீரோ தேவையா? அல்ப் என்று சொல்றதுக்கு ஜீரோ தேவையா? சொல்லுங்களே. அஷரத் ஆலாப் சொல்றதுக்கு ஜீரோ தேவையா? மியத்து ஆலாப் சொல்றதுக்கு ஜீரோ தேவையா? தேவையில்ல. தமிழ்ல எழுதுறதுக்கு 10 ஜீரோ தேவையா? 100 தேவையா? 1000 தேவையா? தேவையில்ல. உருதுல சொல்லுங்க 10 தேவையா? ஜீரோ. என்ன 100 ஜீரோ தேவையா? 1000க்கு தேவையா? 10,000க்கு தேவையா? 1 लाख தேவையா? 10 लाख தேவையா? 1 करोड़ தேவையா? இல்ல. சொல்லுங்க, இங்கிலீஷ்ல 10க்கு தேவையா? 100க்கு தேவையா? 1000க்கு தேவையா? எந்த ஒரு பாசையிலும் ஜீரோ இருக்கல. ஏன் இந்த ஜீரோ உருவாக்கப்பட்டுச்சு? ஜீரோன்றதும் ஒரு மட்டமா மறந்துடுவான். ஜீரோக்கு பெருமதி கண்டா 2 ஜீரோ கொண்டு ஒரு பிரமாணம் சொல்லுங்க. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்கள மேக்ஸ உலகத்துக்கு படிச்சு கொடுத்தது வஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வஅல்லம ஆதம் அல்-அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் என்னத படிச்சு கொடுத்தான்? அல்-அஸ்மா குல்லஹா. என்றா இமாம் ராஸி தஃப்சீருல் கபீர்ல எழுதுறார், ஐ அல்-ஸிஃபாத்து வல் முமய்யிஸாத் அல்லம அல்லாஹ் தபாரக வ தஆலா لآدم عليه السلام என்ன الصفات صفات الاشياء صفات الاشياء واستعمالات الاشياء ومنافع الاشياء وفوائد الاشياء ليسخر الارض ويسخر ما في الارض. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தான் ஒவ்வொரு பொருளுடையும் பண்பு என்ன. சொல்லுங்க, அந்த வேப்ப மரத்தால என்ன செய்யலும், அதுல இலையால என்ன செய்யலும், அதுல தண்டால என்ன செய்யலும், இந்த புல்லால என்ன செய்யலும், அவளையும் படிச்சு கொடுத்தான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க சரந்தீப்ல உள்ள ஜபல்ல இறங்கினாங்க. அந்த ஜபலை பத்தி சொல்றாங்க, அதை சுத்தி உள்ள பூமியில உள்ள அவ்வளவு என்ன புல்லுகளும் செடிகளும் மரங்களும் மருந்துன்னு சொல்றாங்க. சரியா 1901ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு வந்தார் ஒரு வெஸ்டர்ன். என்னத்துக்கண்டா சிலோன்ல நோயாளி இல்ல, சிலோன்ல நோயாளி இல்ல, ஏன்னு பார்க்க வந்தான். பிளான் உண்ட கீரை சிலோன்ல உள்ளவங்கள நோயாளியாக்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆக கூட நோயாளி சிலோன்ல விகிதாசாரத்துல ஆக கூட நோயாளி சிலோன்ல தான் இங்க வந்தார். பாக்கிறதுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், நோயாளி வாரதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. ஏண்டா உள்ள புல் எல்லாமே மருந்து, உள்ள மனிதன் எல்லாமே டாக்டர், உள்ள எல்லா மனுஷரும் டாக்டர், உள்ள எல்லா புல்லும் மருந்து. யார் அது கொடுத்த தெரியுமா?
எனக்கு டீக்கு டாக்குமெண்ட் டீக்கு தாரேன் தாரன் எழுதி வைங்க, எழுதுங்க ஒரு புக் ஒன்று. சிலவனுக்கு வந்தாரு செக் பண்றதுக்கு ஸ்ரீலங்காவை யார் இவங்க பாக்குறதுக்கு. அதனால மருத்துவர் என்றவர் அன்பு வைக்கிறவர், இரக்கம் காட்டுறவர், பயமுறுத்த மாட்டார். முதலாவது நோயாளியை பார்த்து சொல்லுவார் உனக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். உலகம் மனிதர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மருத்துவம் இருந்திருக்கு. ஆனா இந்த வெஸ்டர்ன் மெடிசினுக்குரிய ஹிஸ்டரி 200 வருஷத்தை தாண்டது இல்ல. ஹிஸ்டரிக்கா இல்ல. இந்த எத்தனை 8-10,000 வருஷ சரித்திரத்தில் வைத்தியர் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நோயாளிய முன்னால வச்சு நோயை கண்டுபிடிப்பார். இந்த உயிர் நாடிக்கு தானே, உயிர் நாடிய உடம்புல எத்தனையோ இடத்துல செக் பண்ணலும். அதுல இந்த வலது கையில இந்த ஏறி இந்த இடத்துல இந்த தொடுகை மூலமா, ஓதுறது மூலமா, கேட்கறது மூலமா, பார்க்கறது மூலமா நோயாளிட்டு அவ்வளவு நோயம் ஐடென்டிஃபை பண்ணலும், கண்டுபிடிக்கலும். இன்றைக்கு போங்க சளிண்டா எத்தனை டேப்லெட், மன்னிச்சுக்கோங்க கேளுங்க, எத்தனை டேப்லெட் சளிண்டா, எத்தனை டேப்லெட் சொல்லுங்களே. குறைஞ்சது 4-5 வகையான டேப்லெட். உங்களுக்கு தெரியுமா ஏனெண்டா 4-5 கெஸ்ஸிங்ல அடிக்கிறாடி. கேளுங்க, வேணுமெண்டா வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் வச்சு நான் கேட்கிறேன். எத்தனை கெஸ்ஸிங்? ஒரு சளிக்கு 4-5 கெஸ்ஸிங். ஒரு சளிக்கு, ஒரு காய்ச்சலுக்கு 4-5 கெஸ்ஸிங். நான் புதுக்கடையில ஒரு முக்கியமான பெரிய ஒரு அல்லாட நேசர் வீட்டுக்காரிக்கு ஜோம் இல்ல, 16 டேப்லெட் ஒரு நேரத்தில் எடுக்கிறேன். எத்தனை டாக்டர்? சரியா? ஒரு நேரத்துக்கு 16 டேப்லெட். என்னத்துக்கண்டு கேட்டா அவ கேட்கிறது ஒரு நோய். எத்தனை? ஒரு நோய். நான் உங்கள்ட்ட சொல்றேன், யாருக்கு சமிபாட்டு கோளாறு இருக்குமோ, யாருக்கு சமிபாட்டு கோளாறு இருக்குமோ அவருக்கு கணையத்துல பிரச்சனை இருக்கும். கணையம் என்றது எது? பல்லுக்குத்தி தெரியுமா? இன்சுலினை சுரக்கிறது அதுதான். டாக்டர் என்ன பேர்? பேங்க்ரியஸ்ல பிரச்சனைக்கும். யாருக்கு? இப்ப இவருக்குள்ள பிரச்சனையில சொல்றேன். இவருக்கு ஜீரண கோளாறிக்கும். அடுத்தது வவுத்துல நோவு இல்லண்டா கேஸ்ட்ரிக் மாதிரி பிரச்சனைக்கும். இனிப்ப கொஞ்சம் கூட தின்னுவார். காரம் இந்த அச்சாறு மாதிரி ஐட்டங்கள் ஒன்றோ விருப்பமாய்க்கும் இல்ல வெறுப்பாய்க்கும். விருப்பம் ஓவர் ஆயிக்கும், வெறுப்பண்டா தூக்கி வீசிட்டு சும்மைப்பார், எடுக்கவே மாட்டார். இந்த பாக்கு அச்சாறு மாதிரி உள்ள காரமான ஐட்டங்களை, அச்சாரண்டா இன்றைக்கு அச்சாரண்டாவே இனிப்பு தானே, அப்படி இல்ல. வினாக்கிரியில ஊற வைக்கப்பட்டது காரமாய்க்கும், அதுல வெறுப்பாய்க்கும். அடுத்தது பல்லுல பிரச்சனைக்கும். என்னது? பல்லுல முறைச்சு கரையிற, இல்லண்டா பூச்சி பல்லு, இல்லாட்டி இடையில பல்லுக்கு இடையில போட்டு எந்த நேரம் கிண்டி கொண்டிருப்பார்.
இல்ல ரத்தம் வரும், என்னத்தையாவது பிரச்சனைக்கும். அடுத்தது உடல்ட நிறம் இயல்பா மாறிக்கொண்டிருக்கும். கொஞ்ச நாள் கருப்பாய்ப்பார், இன்னும் கொஞ்ச நாள் வெள்ளை ஆயிப்பார். அவருக்கு தான் விளங்கும். அவர் கொஞ்ச நாளைக்கு பாப்பார் கைய கொஞ்சம் வெள்ளையான மாறிக்கும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாப்பார் கருத்த மாறிக்கும், அப்படிக்கும். அடுத்தது காயங்கள் பட்டா ரத்தம் வர்றது குறைவாய்க்கும், ரத்தம் கூட வராது குறைய வரும். அடுத்தது கவலைக்கும் சோம்பலைக்கும், வாயில எச்சூடுறது குறைபாடாய்க்கும், இல்லண்டா ஓரைக்கும், சமநிலையில் இருக்காது. இதெல்லாம் எங்க வர பிரச்சனை? எங்க கணையத்தில் உள்ள பிரச்சனை. கணையத்துடைய செயல்பாடு குன்றிவிட்டது. இதுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும்? கணையத்துக்கு. இது எங்களுக்கு பல்ஸ்ல ஒரு புடியில பாத்துடலாம். அதுக்கு போற இந்த கேள்விகளை கேட்டா ஓ ஓ ஓ ஓ கூட போவார். அவ்வளவு பிரச்சனை மிகும். இது மாதிரி அந்த பொம்பளைக்கு கிட்னில பிரச்சனை. இப்ப கிட்னில பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிற? பிளட் ரிப்போர்ட் உண்டு, யூரின் ரிப்போர்ட் உண்டு. அதுல கிரீட்டினின் லெவல், புரோட்டீன் போகுதா, ஆல்புமின் போகுதா, இது எல்லாத்தையும் வச்சுதானே பார்க்கணும். இது ஒன்றும் இல்லாம கிட்னில பிரச்சனைக்கும். இது ஒன்றும் இல்ல, ஆனா கிட்னி பிரச்சனையாய்க்கும். இப்ப இன்ன கேள்விகளை கேட்டா பதில் வரும். அந்த பொம்புல டேப்லெட் அடிச்சு அடிச்சு இப்ப கிட்னில இருந்து புரோட்டீன் போகுது அப்படின்ற என்னண்டா, கிட்னில இருந்து வந்த ஒரு பிரச்சனைய வெளியில் உள்ள நோய்களுக்கு மருந்து கொடுத்து 16 டேப்லெட்டை கொடுத்து பட்ட கெமிக்கல் உடம்ப மாத்தின உடனே இப்ப கிட்னி இன்னும் ஆபத்தான நிலைமைக்கு போகுது. ஏண்டா ரிப்போர்ட் வரணுமே. ரிப்போர்ட் ஒன்றும் இல்ல. ரிப்போர்ட் இந்த அளவு வச்சுக்கிற சுகர் லெவல் என்ன. இப்ப நான் புதுசா பார்த்தேன், சுகர் லெவல் 65க்கும் 110க்கும் இடையில இருக்கணுமா. அப்ப 110க்கு மேல போனா சுகர். அப்படியா? 110க்கு மேல போனா சுகரா? யாரு சொன்ன 110க்கு மேல போனா சுகர்? அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உயிரியல், தாவரவியல், விலங்கியல், மறுவா வானவியல், எல்லா வியலையும் படிச்சு கொடுத்துச்சு குரான். அல்லாஹ் தஆலா குரான்ல உலமாக்களை பத்தி பேசக்கொள்ள ஆலிமன்ற இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் வஹீல கொடுத்த அறிவுகளை பத்தி சொல்றான். முன்னால அலம் தரன் அல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாஇ மான் فأخرجنا به ثمرات مختلفا ألوانها ومن الجبال جدد بيض وحمر مختلفا ألوانها وغرابيب سود ومن الناس والدواب والأنعام مختلف ألوانه كذلك إنما يخشى الله من عباده العلماء. إنما يخشى الله من عباده العلماء என்றது ஒரு ஆயத்தோட ஒரு பார்ட், ஒரு துண்டு. அதுக்கு முன்னால நிறைய இருக்கு. வானத்துல இருந்து அல்லாஹ் மலை இறக்கி வைக்கிறான். அதன் மூலமா தாவரங்களை, பயிர்களை முளைக்க செய்யறான். அப்ப குரான் இதெல்லாம் பத்தி பேசி, மலையை பத்தி, வானவியலை பத்தி, தாவரவியலை பத்தி, அதுக்கப்புறம் மலைகளை பத்தி, அதுல கருப்பா வெள்ளையா சோப்பா படைச்சு வச்சிருக்கிறான். கண்ணம் கரையர்னு கருப்பா கறி மாதிரி இருக்குது மலைகள். வகராபீபு சூத், அதுல எல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஒன்றொன்றுல வித்தியாச பட 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 நிலைமைகள் வித்தியாசமா இருக்கும். இமயமலை என்று சொல்லுவாங்களே, எவரெஸ்டா? அப்படியா?
எவரெஸ்ட் சிகரம் அப்படியா? அதுட டாப்ல ஒரு வகையான கம் வருது. கம் கண்ணம் கரையேறு கருப்பாய்க்கும், தித்தபின் மாதிரி இருக்கும். அதுட அந்த தித்தபின் என்ன வெயில வச்சா அது உருகி போயிட்டு இருந்தானே. தித்தபின் என்றது இந்த போதை வஸ்து இல்ல, மருத்துவத்துல ஒரு மருந்து. தித்தபின் என்றது ஒரு மரத்துல இருந்து வருது, ஆப்பிரிக்கால தான் கூடைக்கு. கடைசிக்கு அபினை பத்தி பேசினேன்னு சொல்லாம, அபின் இல்ல தித்தபின் பத்தி பேசுறேன். தித்தபின மாதிரி ஒரு கடினமான ஒரு கருப்பான ஒரு கம். இத சாப்பிட்டாங்கண்டா ஹார்ட்லையும் கிட்னிலையும் உள்ளுறுப்புகள்ல உள்ள அவ்வளவு பிரச்சனையும் நீக்கிடும். ஒரு நாளைக்கு ஒரு கிராம் அது கொஞ்சம் கரைக்கிறது சரியான கஷ்டம். கொஞ்சம் கரைச்சு கொண்டாங்கண்டா பால்ல அதை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்கண்டா ஒரு நாளைக்கு 1 கிராம் பயங்கரமான மருத்துவ குணமேகி வேற எங்கேயுமே இல்லாது, எவரெஸ்ட்ல மட்டும்தான். இலங்கையில் ஒருத்தர் அதை எடுத்து வந்தார், 1 கிலோ 4 லட்சம் ரூபாய்க்கு 1 கிலோ. அங்க பெய்து கொண்டார், அவருக்கு போன செலவு இல்ல. அங்க எடுக்கிறதுக்கு அந்த ஏரியாவை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு டீம். அது அந்த என்ன ஒரு நாடு உண்டு பக்கத்து நேபாள் மக்கள் அதை போட்டு வட்ட பண்ணி அவங்க தான் அதை பரிபாலிக்கிறார். அல்ல மலைகளை வச்சிருக்கிறான் விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி செய்யலையான்னு கேட்கிறான். எங்களுக்கு என்ன ஆராய்ச்சி? யாரோ தந்த தியரிக்கு கீழால வேலை. தியரி யுகம். என்ன யுகம்? தியரி யுகம். அக்கௌண்டன்ட் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, ஜட்ஜ் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, லாயர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால, டாக்டர் உட்கார்ந்தா ஒரு தியரிக்கு கீழால. சொந்த புத்தி இல்ல, தியரி புத்தி. இத ப்ரொமோட் பண்றது அல்லாட எதிரிகள்ட வேலை. இத ப்ரொமோட் பண்றது அல்லாட எதிரிகள்ட, அல்லாட விரோதிகள்ட வேலை. மறந்துடுவானா? சயின்ஸ் என்ன? சயின்ஸ் எவ்வளவு பெரிய விஷயம். இவர் சயின்ஸ் பத்தி பேச போறார். பாப்பமே. சயின்ஸ் சரி, சயின்ஸ்ல வானம் உண்டிகா சொல்லுங்களே. ஈகா அப்ப அல்லா போய்காரனா? மன்னிச்சுக்கோங்க நான் கேட்கிற கேள்விக்கு. சயின்ஸ்ல வானத்தை மறுக்குது சயின்ஸ் உடைய எல்லா தியரியும். அப்ப ரப்புல் ஆலமீன் நீங்க எதை ஏத்துக்கொள்ள போறீங்க? உங்களோட குஞ்சு குழந்தைகளுக்கு ஊட்ட போறது இதையா? சயின்ஸ் வானத்தை மறுக்குது. எப்படி அவனுக்கு வானம் தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ். துனியாவுடைய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரங்களால் அலங்கரிச்சு வச்சிருக்கான். முதலாவது வானத்துக்கிட்டே போகணும்னா அவ்வளவு நட்சத்திரத்தையும் தாண்டணும். எத்தனையோ நட்சத்திரங்களுக்கு பூமிக்கு இன்னும் வெளிச்சம் வந்து சேரல. அப்ப எத்தனை லைட் இயர்ஸா வருது? பூமிக்கு ஆக கிட்ட உள்ள நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 4 லைட் இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னால. இப்ப எத்தனை சொல்ல போறாங்களோ தெரியா? ஏண்டா முந்தி அந்த நாங்க படிக்கிற காலத்துல இந்த சோசியல் புக்ல தான் இதெல்லாம் மீகும், சயின்ஸ் புக்ல இல்ல. என்னத புதனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் உள்ள தூரம், செவ்வாய்க்கும் புவிக்கும் மறுவ சொல்லுங்களேன். அடுத்தது வியாழனுக்கு சனிக்கு நெப்டியூன் என்ன இப்ப புளூட்டோ எல்லாம் ஓரமாகிட்டாங்க. ஞாயிற்று தொகுதியில் இல்ல, அவங்களெல்லாம் விலக்கி இப்ப புதுசா ஆள் சேர்க்கிறோம் தெரியா? அல்லாஹ் ஆலம். இப்ப ஞாயிற்று தொகுதி போன்ற பல லட்சக்கணக்கான தொகுதிகள் வால்வெள்ளிகள் இருக்குதான். சரி, எல்லாம் ஏற்றுக்கொள்வோமே. இதெல்லாம் முதலாவது வானத்துக்கு கீழே அல்லண்டா. இவங்களோட ஆராய்ச்சி இன்னும் நட்சத்திரங்களை தாண்டல, வானத்துக்கு எங்க போறான்? ஐன்ஸ்டைன் தான் ஆக கூட வானவியல்ல ஆராய்ச்சி செஞ்சவர் சொல்லுவாங்க. அவரோட மூளையை கூட பாதுகாத்து வச்சு
ஐன்ஸ்டைன் டைம் தியரியில 83 லைட் இயர்ஸுக்கு பின்னால் ஒரு ஆராய்ச்சி மனுஷனால செய்யலான்னு சொல்றான். எவ்வளோ? 83 ஒளியாண்டுகள். 83 ஒளியாண்டுகள் என்றா ஒரு சில நட்சத்திரங்களை தாண்டும். அப்ப 10-20,000 ஒளியாண்டுகளுக்கும் அப்பால் அல்லாஹ் முதலாவது வானத்தை படைச்சிருப்பான். எட்ரா கொட்டாவி விட்டு இருப்பான். சொல்லுவாங்களே என்னத்தையோ ஒன்று கொட்டாவி விட்டாமன்னு சொல்றியா? என்னத்துக்கு கொட்டாவி விட்டான்? எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டுன்னு சொல்றதானே? அப்படி செஞ்சுப்பான். வானம் என்பதே நமக்கு வானம் என்றதுதான் அந்த கோட்பாடுண்டா. 7 வானங்களை யார் ஏற்றுக்கொள்வான்? அதுக்கு பிறகு அரிஷ குர்சியை யார் ஏற்றுக்கொள்வான்? வல்லாஹு காலிகு குல்லி ஷை. அப்படியா? வல்லாஹு காலிகு குல்லி ஷை. அல்லாஹ் ஒவ்வொரு ஷையையும் படைச்சவன். ஒவ்வொரு ஷையையும். ஷை என்றா என்ன? மனிதனால் உணர முடியுமான முடியாத அனைத்தும். அனைத்துமே ஷை தான். மா சிவல்லாஹ் ஷை. அல்லாஹ் அல்லாத அனைத்தும் ஷை. மனிதனால் உணரப்படலாம், உணரப்படாமல் இருக்கலாம். எல்லா ஷையையும் படைத்தவன் அல்லாஹ். எல்லா ஷையையும் கண்டுபிடிச்சாங்களா? எல்லா ஷை பற்றி உண்டான அறிவும் இருக்குதா? எந்த அறிவு மூடலாக இருக்குதோ, எந்த அறிவு தியரிய படிச்சு கொடுக்குதோ, எந்த அறிவு தியரி எந்த ஒன்றுக்கு கீழால எங்கட சிந்தனைய ஒடுக்குதோ, அது ஒரு நாளும் அறிவில்லை. அது அறிவில்ல. அதுதான் மக்களை அல்லாஹ் அதாபு செய்த அறிவு. وَحَاقَ بِهِمْ مَا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. இந்த படிப்புக்கு பின்னால போங்க, அல்லாஹ்ட பொருத்தத்தை அடைய அல்ல. இந்த படிப்புக்கு பின்னால போங்க, அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையன்னு போவானா யாரும்? ஒரு நாளும் அங்க அல்லாஹ்ட திருப்தி இல்ல, மறந்துடுவானா? இந்த அறிவு என்ற தலைப்பை மட்டும் அதனுடைய ஹிஸ்டரியோட அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதன் மூலமா ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன, யார் யார் அதால முடங்கி கிடக்குறாங்க, உத்தியோகம் என்றா என்ன, இது அவ்வளவு பேசுறதா இருந்தா அதுக்கு வேறு ப்ரோக்ராம் வேணும், வேற தேவை. உத்தியோகம் என்றா என்ன? உத்தியோகர் என்ன செய்யறார்? உத்தியோகர்கள் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆகவுமே டேலண்டான ஆட்கள். என்ன ஆட்கள்? திறமசாலிகள். வடிச்சு 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 ஓ லெவல்ல வடிச்சு, அட்வான்ஸ் லெவல்ல வடிச்சு, மறுவா டிகிரியில வடிச்சு, மாஸ்டர் டிகிரியில வடிச்சு, எல்லா வடியும் வடிகட்டி கடைசியா உள்ள ஹை டேலண்டட் கேசஸ் கொண்டு போய் உட்கார வைக்கிற இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உற்பத்திக்குரியவர்கள், ப்ரொடக்ஷனுக்குரியவர்கள். ப்ரொடக்ஷன் என்றா என்ன? இன்னைக்கு முழு வெள்ளிக்க மேல சுத்தி வெள்ளைக்கு ஒரு பால் போத்தல் எடுக்கலுமா? காலையில நாங்க பால் குடிக்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பால் போத்தல் கொண்டு வருவீங்களா? முழு வெள்ளிக்க மேல சுத்தி ஈகா ஆமா வெளியே. எத்தனை வயசு உங்களுக்கு? 70. நீங்க ஒரு 20 வயசுல என்ன பால் குடிச்ச? என்ன பால்? ஆங்கரா, ஹைலண்டா? 20 வயசுல 50 வயசு வருஷத்துக்கு முந்தி என்ன பால் குடிச்ச? அந்த காலத்திலே வந்துட்டா, அந்த காலத்திலே வந்துட்டா. ஆச்சரியமாய் என்ன பால் குடிச்ச? ஞாபகம் இல்லையா? ஈக்கிறீங்களா வயசாளிகள்? 50 வயசுக்கு முந்தி எத்தனை பால், என்ன பால் குடிச்சேன்னு சொல்ல யார் ஈக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை பதுல்லேல
74 வயசாளிகள் 3 பேரை சந்திச்சேன். இப்படியே பயான்ல நேரா கேட்டேன். அவங்க புட்டுவத்தில் உட்கார்ந்தீங்கல்ல, நல்ல திட ஆத்திரமான ஆட்கள். ஒருத்தர் முஅத்தின் ஆயிக்காராம் பள்ளியிட முழு வேலையும் அவர் தான் செய்யறாரு. மாஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. 74 வயசு. கேட்டா ஒரு நோயும் இல்ல. 35 வயசு வரைக்கும் நேச்சுரலா வாழ்ந்தவங்க, பசுப்பால் குடிச்சவங்க. 30-20 வருஷத்துக்கு முந்தி யாராவது வெள்ள சீனி கண்டிக்கா? வெள்ள சீனின்றது பிரவுன் சுகரை கெமிக்கல் பண்ணி ப்ளீச் பண்ணி கொண்டு வருது. இது எவ்வளவு பெரிய அநியாயம் உடம்புக்கு நடக்குது. இப்படியான கெமிக்கல் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த மயோனிஸ் என்ன, இந்த சோஸ் எப்படி தயாரிக்கிறான்? நீங்க வீட்டுல தயாரிக்கிற சோஸ் நினைக்க வேணாம். வீட்டுல என்ன தக்காளிக்கா கொஞ்சத்தை அவிச்சு தோலை உரிச்சு பிளெண்டர் பண்ணி மறுவா வறுத்தெடுக்கிற, அப்படியா கொஞ்சம் சீனியை போட்டு உரப்ப போட்டு அதுக்கப்புறம் சோஸ் சொல்ல 2 நாள் வைங்க பாப்போம், முடிவடிச்சிடும். அப்படி நினைக்க வேணாம். இதெல்லாம் என்னத்தால தயாரிக்கிறார்? இதுக்கு பாவிக்கிற மூலப்பொருள் என்ன? இப்ப கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முந்தி ஆஸ்திரேலியன் கம்பெனி ஒன்று வந்து ஸ்ரீலங்காவோட அக்ரிமெண்ட் பண்ணிச்சு. என்னத்துக்கு? ஸ்ரீலங்காவில் எல்லா ஊத்தையும் எடுக்கிறதுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு விலையில சிக்கலாய் தான் போனேன். அவங்க கடைசியா 47 ரூபா கிலோக்கு விலை அடிச்ச, இவங்க 55 ரூபால நின்ற விட்டுட்டு போயிட்ட. இப்ப ஊத்த போட இடமில்லாம தடமாறுற. என்னத்துக்கண்டா அந்த ஊத்தியால தயாரிக்கிறது எல்லாம் ரீப்ரொடக்ஷன். இன்றைக்கு கழிவு பொருளால தான் கூடுதலா நாங்க வாழ்றோம். ஃபார்ம் ஆயில் எதால எடுக்கிற? ஃபார்ம் காய் கழுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல இங்கேயுமே இங்க ஃபார்ம் காய் அதை புளிஞ்சு என்ன எடுக்கிற? அப்படித்தானே? அப்படிதான் தெரியும். ஸ்ரீலங்கால எங்க அந்த கம்பெனிக்கு எலிகமேலையா, கழுத்தரையிலையா, மாத்தரையிலையா? ஏன்னா இந்த ஏரியால தான் அந்த சாமானிக்கு. அப்ப ஃபேக்டரி எங்க இருக்கணும்? எங்க? அப்ப இது ஒரு படம், இது ஒரு படம். அந்த காய வேறொரு தேவைக்காக வேண்டி எடுக்கிறான். துபாயில இருந்து பாம் ஆயில் ஒன்று பேக் பண்றான். உங்களுக்கு தெரியுமா மரக்கறி என்ன எங்க இருந்து வருது? துபாயில இருந்து. துபாயில எங்க மரக்கறி தோட்டமிக்கு? முழு உலகத்துக்கும் மரக்கறி என்ன போற துபாயில இருந்து. துபாயில் எங்க மரக்கறி தோட்டமிக்கு? ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் தான் துபாயில் உள்ளவனுக்கு மரக்கறி தின்ன கொடுக்கிற. கேளுங்க, மரக்கறியால முதல்ல என்ன எடுக்கலுமா? ஏழுமா? அப்ப வெஜிடபிள் ஆயில் என்ன? ஏன் பாம் ஆயில் ப்ராசஸ் ஸ்ரீலங்கால நடக்கல? உண்மையான கதை என்னண்டா, பெட்ரோலியம் சுத்தப்படுத்தி கொண்டு போகல, ஒரு எண்ணெய் வருது, அது பொரிக்கிறதுக்கு சூட்டபிளான ஆயில். அந்த ஆயில பேக் பண்ணி அதை எசன்ஸ் பண்ணி பேக் பண்றான். அதுக்கு போறோம், அதுக்கு சன்ஃபிளவர் ஆயில் என்றான், அதுக்கு என்னது ஃபார்ம் ஆயில் என்றான், அதுக்கு வெஜிடபிள் ஆயில் என்றான். நாங்க நல்லா பிச்சு விளையாடுற. முந்தி ஒரு காலத்தில் சொன்னாங்களே 10-20 வருஷத்துக்கு முந்தி, கோகனட் ஆயில் பாவிக்கணும், கொலஸ்ட்ரால் சொல்லலையா சார்? என்ன சொன்ன? யார் சொன்ன? யார் சொன்ன? சொல்ல மாட்டீங்களா யாராவது? யார் சொன்ன வானாண்டு பாவிக்க? அவங்களே தான் சொன்னாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில பேக் பண்ணி யூரோப்புக்கு அனுப்புற கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கு பாவிக்க. சிலோன்லயும் தான் போகுது. ஏத்துறாலையும் எனக்கு தெரியும். என்ன பர்பஸ்?
கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுக்கு பாவிக்கிறதுக்கு என்ன போகுது? தேங்காய் எண்ணெய். அப்ப அவனுக்கு மருந்து, எனக்கு நோய். அவனுக்கு மருந்து, எங்களுக்கு நோய். அப்படியா? 7 உண்டா காட்டுங்க பாப்போம். தேங்காய் எண்ணெயில இருந்து ஒரு சைடு எஃபெக்ட் 7 உண்டா காட்டட்டும் யாராவது. இன்றைக்கு பாவிக்கிற ஆயில் ஆக கெட்ட நஞ்சு மறந்துடுவானா. சீனி, உப்பு. உப்புக்கு தானே உப்ப ஃபுல்லா புத்தளம் ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படியே அந்த உப்பு ஆயில்கள் இருந்து உடைச்சு எடுத்து முந்தி அதை நேரடியா பேக் பண்ணி அனுப்பினாங்க. சாம்ப கலர் உப்பு. முந்தி என்ன கலர் சார்? என்ன கலர்? சரியான சொல்றேன், சாம்பல் உப்பு. இப்ப என்ன கலர்? வெள்ளை கலர். வெள்ளை இல்லாட்டி பிஹெச்ஐ பிடிப்பான். சரியா? சாம்ப கலரா இருந்தா பிஹெச்ஐ பிடிப்பான். நான் ஒரு பிஹெச்ஐ பிடிச்சுக்கொண்டேன். நான் கேட்டேன், ஏன் நீ வெள்ள உப்புன்னு சொல்லி நிக்கிறாய்? அது அயோடின் கலந்தீங்க. நான் கேட்டேன், அயோடின் எங்க கலந்தான்? எந்த ஃபேக்டரியில கலக்குறான்? உப்பு வியாபாரி கிட்ட கேட்டு பாருங்க. உப்ப உடைச்சி என்ன அப்படியே என்னது கொடகா பீச்சு அதுக்கு அப்படியே அடிக்கிற என்ன சோடியம் சல்பேட்டா என்னது அடிக்கிற? அயோடின் இல்ல. கேளுங்க அவங்கள்ட்ட, பேத்து கேளுங்க. அது நஞ்சு. அது அடிச்சா ஆக அடியில் உள்ள கருப்பையும் வெள்ளையாக்கி விட்டுரும். ப்ளீச். அது ஃபுல்லா அதை வெள்ளையாக்கி போட்டுட்டு அதுக்கு புற உடைச்சு பேக் பண்ற, இல்லாட்டி தூளாக்குற. அதை அடிச்ச உடனே என்ன செய்வாங்கண்டா, தென்னோலைய வாழையிலைய கொண்டு வெட்டி ஃபுல்லா மூடுற. கண்டில்லையா? கண்டவங்க ஈனா கை வச்சுங்களே. அல்ஹம்துலில்லாஹ் பஜார்ல ஒத்தர் ஜரிக்காரே. என்ன செய்யற? உப்ப கொடகா பீச்சு அதுக்கு மேலால் அதை அடிச்சு அதை ஃபுல்லா மூடுற. ஏனென்றா வெயில் பட்டா நஞ்சு டபுள் ஆகுற. அதனாலதான் உப்பு பேக்கெட்ல அடிச்சுக்கிற. சூரிய ஒளி படும் இடத்தில் வைக்க வேண்டாம் என்று அடிக்காத எந்த ஒரு உப்பு பேக்கெட்டும் இல்ல. பாத்திக்கா யாரு? சரி, ஒத்தரும் பாத்திக்க மாட்டீங்க. என்னத்தையுமே தேட்டர்ல சூரிய ஒளி படுற இடத்துல வைக்க வேணாம், சூட்டுல வைக்க வேணாம், குளிர்ல வைக்க வேணாம். உள்ள எல்லா அட்வைஸும் போட்டிப்பான். பாவிச்சா தானே அதை எடுப்பான். அதை பாவிக்கிறவனுக்கு தானே அந்த அட்வைஸ். பயங்கரமான நஞ்சு ஊட்டப்படுது உப்பால. நாங்க ஒரு உப்போண்டு அலப்பிச்சோம். யாரும் சொல்லிட்டாம பின்னால போய் தன்னை வியாபாரம் பண்ணிட்டு போறாரு. தேவண்டா சொல்றேன். பிரஷருக்கும் தைராக்சின் பிரச்சனைக்கும் தீர்வு அந்த உப்பு. உப்பு நிலத்துல விளையிற உப்பு 82 வகையான கனி உப்புகள் இருக்கு. அதுல வேனடியம், குரோமியம், கால்சியம் மாதிரி எத்தனை 82 அந்த உப்புல. அடுத்தது 200 சொச்சம் நோய்களுக்கு அந்த உப்பு மருந்து. அது எந்த உப்புண்டா, நிலத்துல இயல்பா விளைஞ்சு வர உப்பு. நாங்க கல்லு கல்லாவே கொடுக்கிறோம் கையில, தூளாக்காம உடைக்காம அந்த மண்ணோட கையில கொடுத்துற எடுத்துக்கொண்டு போங்க. ஏன் கொணந்தோம்டா, நாங்க பேசினதுக்கு பிறகு கேட்டாங்க ஒரு காலத்துல, சும்மா உடைச்சு கொண்டு போறீங்க, உங்கள்ட்ட சொல்யூஷன் இல்லண்டா. உங்ககிட்ட சொல்யூஷன் இல்ல, உங்கள்ட்ட தீர்வு இல்ல, நீங்க உடைக்கிறீங்க, மனுஷர ரோட்டுக்கு இறக்கவா போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வழிகாட்டினான். இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனைக்கும் தீர்வுக்கு, அவ்வளவுக்கும் தீர்வுக்கு யார் அல்லாஹ்ட கதிர மறக்காம இருக்கிறானோ அவனுக்கு, யாருக்கு அல்லாஹ்ட கதா கதிர்ல நம்பிக்கைக்கோ அவங்களுக்கு முழு தீர்வுக்கு. அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்ன மருத்துவரண்டா
உடம்போட இறக்கமாயிக்கணும். உடம்ப கொத்தி அராபாக்கி துண்டாக்கி நாசமாக்கி போடப்படாது. இன்றைக்கு 3 மாசமா இப்ப ஒரு 15 நாள் ஈக்காது ஒரு மதுரசா உஸ்தாத் என்னை சந்திச்சார். எங்கட உமாவை அட்மிட் பண்ணி 3 மாசமாகுது. ஒரே ஒரு கட்டிக்காக வேண்டி அட்மிட் பண்ணினோம். ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு, ஆபரேஷன் பண்ணணும்டார். நாங்க அட்மிட் பண்ணினோம். இன்னைக்கு 33 ஆபரேஷன் பண்ணியாச்சு. எத்தனை? இங்க கட்டி முடிய இங்க வந்துச்சு, இங்க முடிய இங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு. அவனும் பிராக்டிஸ் பண்றானோ தெரியா, எல்லா இடத்தையும் வெட்டி வெட்டி பெரிய பெரிய கோம்பையாகி வச்சுங்க. இன்னும் புண்ணாரியும் இல்ல. ஒரு சில புண்ணாரிக்கு அப்படியே உம்மா என்ன ஆளாத்தண்டா நல்ல திடீர் இந்த பொம்பளை மெல்லிஞ்சு எடுக்கொண்டு இல்ல. இந்த கட்டி, கேன்சர், இது மாதிரியான உடம்புல ஏற்படக்கூடிய அவ்வளவு வித்தியாசங்களும் ரூஹோட சம்பந்தப்பட்டது. ரூஹோட ரூஹண்டா ரூஹண்டா ரூ ரூஹண்டா ரூ உடலோட சம்பந்தப்பட்ட நோய் அல்லது. அதுல உடம்புல கை வச்சா உடம்ப அராபாக்குவான், ஆனா தீர்வு வராது. அது ரூஹானி பிரச்சனை. முதலாவது ரூஹானி ட்ரீட்மெண்ட் நடக்கணும். இப்ப முன்னால பேசினா அதான், இதுக்கு முன்னால பேசினாங்களே ருக்கியா ஷரஈ என்று, அதைத்தான் பேசினார். அதன் மூலமா அவருடைய ரூஹோட உள்ள பிரச்சனையை அப்புறப்படுத்தணும். அதுக்கு பின்னால அந்த உரிய நோய்க்கு சின்ன மருந்துல கேட்கும். சிம்பிளா கேட்டுரும். உங்களுக்கு வேணும்டா பயஸ்மாலை எலுமெண்டா உட்கார வச்சு கேளுங்க. அவர்கிட்ட ஆயிரக்கணக்கு சம்பவம் சொல்லுவார். என்னமோ ஒரு முடிச்சொண்ட போட்டு கெட்டி வச்ச மாதிரி இருக்கும், ஆள் அவுத்துட்ட மாதிரி இருக்கும். ரூஹோடு உள்ள பிரச்சனை. அப்ப மருத்துவர் உடம்போல் அன்பு வச்சா அவர் மருத்துவர். இரண்டாவது பயமுறுத்தப்படாது. பயமுறுத்துறவன் ஷைத்தான். பயமுறுத்துறவ யாரு சொல்லுங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானப்பா, இன்னமா ذالிகுமு ஷைத்தான். சொல்லுங்க, அதுதான் அவங்கள பார்த்து கொள்றேன். இன்னமா ذالிகுமு ஷைத்தான் யுகவ்விஃபு அவுலியா ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் தஅலமூன் என்று சொல்லிட்டான். அப்ப ذالிகுமு ஷைத்தான் யுகவ்விஃபு அவுலியா. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய நேசர்களை பயமுறுத்துறான். ஷைத்தான் தான் பயமுறுத்துவான். பயமுறுத்துறான் என்று அவன் ஷைத்தான். கொண்டு போன உடனே உட்கார வச்ச உடனே அப்படி பாக்குற, சும்மா என்னமோ அவருக்கு வேற ரூ கொண்டு வந்த மாதிரி, அவருக்கே ரூஹானி பிரச்சனை மாதிரி தான் பாக்குற. அதுக்கு பிறகு அதை இதை சொல்லி ஆளை பயமுறுத்தி அதுக்கு பிறகு இவர் வேண்டியோண்டுக்கு ரெடி. எந்த அளவு ரெடி ஆகுறண்டா, எந்த அளவு ரெடி ஆகுறண்டா, எங்ககிட்ட ஒரு பேஷண்ட கொண்ட அவ அந்த பொம்பளைக்கு 33 வயசு, 2 புள்ளேடு உம்மா. கிட்னி ரிப்போர்ட்லயும் கிரீட்டினின் லெவல் 0.9 என்ற பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. புரோட்டீன் போகுது. புரோட்டீன் ஒரு மனுஷன் உடல் சூட்டுக்கும் போகும். ஒரு மனுஷனுக்கு உடல் சூடு காலமா இருந்தா புரோட்டீன் போகலாம். இந்த பேரக மரத்துல நுனியில இருந்து ஒரு 10 இலையை பிடிச்சி பிச்சு பிளண்டர் பண்ணி குடிங்க, இல்லாம போயிட்டு பெரும்பாலானது இல்லாம போகும். பேரக மரம், பேரக மரத்தில அதுல நுனி கொழுந்துல இருந்து 1 செட் 2 செட் 3 செட் 4 செட் 5 செட் அப்படின்னா 10 இலை அப்படியே கலட்டி எடுங்க, பிளண்டர் பண்ணுங்க, குடிங்க. வெறும் பவுத்துக்கு காலையில 7 மணி நேரம் ராவையில ஊற போட்டு காலையில குடிங்க. அந்த பிளண்டர் பண்ணினது அப்படியே ராவையில வச்சு காலையில குடிங்க, முழுமையா நிக்கும்.
எத்தனையோ பேருக்கு நின்றீங்க. நான் சொல்றேன் 170% ஆட்களுக்கு நிற்கும். பிரச்சனை மாறுபட மருந்து வித்தியாசமாகும். அடிப்படை அதுட உஷ்ணமா இருந்தா அன்றைக்கு காலையில நின்றும். இப்ப புரோட்டீன் போறதுக்காக வேண்டி உள்ள எல்லா செக்கப்பும் எடுத்து 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு. எவ்வளோ 1.5 லட்சம் செலவழிச்சு கடைசியா செல்லுகிற கிட்னில ஒரு துண்டை வெட்டி எடுத்து செக்கிங்க்கு அனுப்பணுமா? என்ன செய்யணுமா? கிட்னியில் ஒரு துண்டை வெட்டி எடுத்து செக்கிங் அனுப்பணுமா? அதுவும் செல்லுகிற எப்படின்னா அது தொடர்ந்து பிளீட் ஆகிக்கொண்டீங்கன்னா நாங்க பொறுப்பில்லைன்னு நீங்க சைன் வைக்கணும். இந்த சைனுக்கு பயந்துதான் எங்கள்கிட்ட வந்த அந்த சைன் எடுக்காம செஞ்சிருந்தா சைனை வச்சுப்பான். சைன் எடுக்காம வச்சிருந்தா ஆபரேஷன் நடந்திருக்கும். கடைசியா பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த பொம்பளையில ஒரு நோயும் இல்லை. மருந்து கொடுத்து 3 நாள்ல போன் பண்ணி எங்கட வைஃபோட பேசிக்கிற அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நுரையும் இல்ல ஒன்றும் இல்ல, நான் ராஹத்தாகிறேன். நான் சொன்ன செக் பண்ண வானான்னு சொல்லுங்க. செக் பண்ணினா மறு அந்த நோய் வந்துடும். ஏன்னா செக்கிங் மனுஷன் உடம்ப ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரியா காட்டும். இந்த மன்சூசரிக்கு கேளுங்க, அவட மச்சான செக் பண்ணினா எங்க பொத்துவில ஹாஸ்பிட்டல்ல சொன்ன டெங்கு உண்டு, அக்கரப்பத்துல சொன்ன டெங்கு உண்டு, எங்க அம்பார சொன்ன கேன்சர் உண்டு ரிப்போர்ட். ஆனா பண்ணிக்கிற செக்அப் ஒன்றே தான், ஒரே செக்அப் 3 ரிப்போர்ட். அல்ல மனுஷன் நிலைமை ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வைக்கிறான். ரூஹானி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரூஹானி பிரச்சனைண்டா அது சிஹரா இருக்கலாம், ஷைத்தானியத்தா இருக்கலாம், பழைய காலத்திலிருந்து வார ஒரு குடும்பத்துல பரம்பரையா யாரோ ஒருத்தரை தாக்கினது தாக்கி பிடிச்சுக்கொண்டு வரும். இன்னைக்கு ரூஹானி பிரச்சனை சொன்ன கேக்குறேன், எங்களுக்கு அப்படி சூனியம் செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தான் நீங்க போங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க சூனியம் சொன்னோம் உங்களுக்கு. ஷைத்தான்கள் வாழ்ற இடத்துல ஊடு கட்டினாலும் பிரச்சனை வரும். ஷைத்தான்களோட நடமாட்டம் கிராஸ் ஆகிற இடத்துல இவர் கிராஸ் பண்ணினாலும் பிரச்சனை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ர தம். ரத்தம் ஓடுற ஒவ்வொரு நாடி நரம்புலயும் ஓடும். பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை பயங்கரமாய்க்கும். அதனால ரூஹானி பிரச்சனைன்றது அது எந்த ரூபத்தில் வெளியாகும் தெரியா, ஒவ்வொரு ரூபத்தில் வெளியாகும். ரிப்போர்ட் அந்த நேரத்தில் எந்த ரூபமிக்கோ அதை காட்டும், இன்னும் அதுல இல்லாமக்கும் அது உண்டு. இன்னொன்று, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனித உடலையும் விதவிதமா படிச்சு வச்சிருக்கிறான். எப்படி படிச்சுக்க? எப்படி? நான் உங்கள்ட்ட சொன்னேனே, மனிதவியல் என்று கொண்டீங்க குர்ஆன்ல. உயிரியல், தாவரவியல், விலங்கியல் மாதிரி மனிதவியலும் கொண்டீங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன فَأَخْرَجْنَا بِهِ ثَمَرَاتٍ مُخْتَلِفًا أَلْوَانُهَا وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ وَحُمْرٌ مُخْتَلِفًا أَلْوَانُهَا وَغَرَابِيبُ سُودٌ وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِّ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ. அதுலயும் அல்லாஹ் விதவிதமா படைச்சிக்க. ஒரு மனுஷனுக்கு சுகர் லெவல் 80க்கு இருந்தா நார்மல்டா, இன்னொருத்தனுக்கு 50க்கு இருந்தா நார்மல் ஆயிக்கும், இன்னொருத்தனுக்கு 100க்கு இருந்தா நார்மல் ஆயிக்கும், இன்னொருத்தருக்கு 300க்கு நார்மல் ஆயிக்கும், 300க்கு நார்மல் ஆயிக்கும். எனக்குண்டா சாதாரணமா 250க்கு எல்லாம் சுகர் வந்தா தலை சுத்து வந்துடும். சுகரை டேப்லெட்டால கண்ட்ரோல் பண்ணி 100-110 வச்சுக்கொண்டிருக்கிற ஆட்கள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தைரியம் இல்லை. முதலாவது தைரியம் இல்லை, ரெண்டாவது தைரியம் இல்லைண்டா பயம்.
சரியான பயம். அவங்க பெரிய பலசாலியா இந்திப்பார். இப்ப மனசுல பயமிக்கு செல்லிக்கொள்ளையில வெக்கம். ஏண்டா புழுந்தாலும் மீசையில மண் படப்படாதே செல்றல்ல. ஆனா சரியான பயந்தாள்கள். கேளுங்க, அடுத்தது ஆண்மை இழந்துடுவார். யாரண்டா யாரு சுகர் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரோ அல்லாஹ் ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு லெவலை வச்சுப்பான். ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு லெவல், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு லெவல். ஹில் ஸ்ட்ரீட் பாலத்துக்கு அடியில் சைடுக்கு ரோட்ல ஊடொண்டிக்கு வெலிக்கம் ஆட்கள். அங்க ஒரு பொம்பளை ஒண்டிக்கிற 350 கிலோ சுகர் போனா வெலிக்கமா பொம்பளை தெரியல. யாருக்கு சரி தேவைண்டா போன் நம்பர் தாரே பேசுவோம். அவட கனவு மாப்பிள்ளைய நம்பர் தருவேன். என்ன சொன்னேன்? 350 கிலோ சுகர் போனா தலை சுத்துவாரு. 350 சுகர் இருந்தா நோமலாகிற. 350 சுகர் ஈக்க கொள்ள டாக்டர் யூரின் பாஸ் ஆகல அப்படின்னா ராவு கிளம்பி போறல. ரெண்டாவது மேல்காய் வருத்தம் இல்ல, தொண்டவாய் காயிரல்ல, எச்சூர்ற எல்லா உடம்புட இயக்கமும் துப்பரவா சொல்லிட்டா நடந்து கொண்டீங்க. 350 கீழே போனா தலை சுத்து. இப்ப என்ன சொல்றதுக்கு? ஆளை கொண்டு காட்டலும், ஃபேஸ் கவர் கொண்டு நேரா உட்கார வச்சு உங்களோட பேச வைக்கலும். இப்ப என்ன சொல்ற? இந்த தியரி என்ன சொல்லுது? மனித உடல் என்ன சொல்லுது? இந்த தியரி எல்லாம் உருவாக்கினது யார்? யார் சொன்ன 120 கீழே தான் சுகர் இருக்கணும்? எந்த மருத்துவம் சொல்லிச்சு உலக சரித்திரத்துல? ஒரு மனுஷன் சொல்றான் என்றா எனக்கு நல்ல சோமண்டு, அது சோமம் இல்லையா? இப்ப கவுண்டிங்க பார்த்து முடிவெடுக்கிறா. பிரஷர் லெவல், சுகர் லெவல், என்ன பிரச்சனை? லெவல் பாக்குற ஆட்கள் தைரியம் ஈக்காது, ஆன்ம குன்றும், உடம்புட பிரச்சனைகள் வேற வேற விதமா வெளியாகும். அவருக்கு பேலன்ஸ் ஈக்காது. ஒரு தைரியமா முந்தியெல்லாம் வேண்டிய ஒரு ரிஸ்க் எடுப்பார், வேண்டிய வேலை செய்வார். ரிஸ்க் எடுக்கிறவன் வியாபாரி என்றைக்கும் ரிஸ்க்ல தான் நிற்பான். ரிஸ்க் எடுக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். ரிஸ்க் எடுக்கிற ஆளு இப்ப ஒன்றுக்கும் ரெடி இல்ல. அவரு மிச்சம் நார்மல் ஆயிட்டார். அவன் நார்மலா அல்ல, அவன் நோயாளியாவே. அவன் நார்மலாவல்ல, அவன் நோயாளியாவே. சரியா செக் பண்ணி பாருங்க. இப்படி எத்தனை பேர் நோயாளியா திரியிற, எத்தனை பேர் டேப்லெட்டோட திரியிற. 10 வருஷமா மிக்ரைனா. மிக்ரைன் என்ன? மிக்ரைன் என்ன? தலைவலி. 1980 வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? தலைவலி. தலைவலி என்றா என்ன பிரச்சனை? சாதாரணமா எல்லா மனுஷனுக்கும் வர ஒரு நோய் தலைவலி, அப்படிதானே? தலைவலி. இதுக்கு ஹிஜாமா ஒன்று செஞ்சா துப்பரவா இல்லாம போயிட்டு, உச்ச தலையிலையும் பொடரிலையும் சுண்ணத்தான பாயிண்ட்களையும் அவர் ஹிஜாமா செஞ்சு போட்டுட்டு மூக்குக்கு கரிஞ்சீர எண்ணெயால டிராப் பண்ணினா ஒரு பக்கத்துக்கு ஒன்று, இன்னொரு பக்கத்துக்கு 2, மத்த நாளைக்கு மாத்தி ஒன்று போட்டுறதுக்கு 2, 2 போட்டுறதுக்கு 1. 10 நாள் செய்யுங்க, துப்பரவா நின்றோம். சம்பந்தூரில் ஒருத்தருக்கு ஹிஜாமா செஞ்சோம், இதே வேலையை செஞ்சோம். செஞ்சுட்டு சொல்றார் தலைவலி இல்லையா சார்? இவருக்கு ஒரு பிரச்சனை. இப்ப இவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? 10 வருஷமா மருந்து குடிச்சீங்க, இது ஒரு ஹவர்ல இல்ல இல்லன்றது பிரச்சனை ஆயிட்டு. இந்த வரைக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டீங்க. முஸ்டாக் இல்லையா மஜ்லிஸ்ல?
இந்த புது கடையில சரியா அப்துல் ஹமீது ஸ்ட்ரீட் பள்ளிக்கு இங்கல வாழைப்பழ கடை உண்டு. அந்த மனுஷனுக்கு 12 வருஷமா டேப்லெட் பாவிச்சுக்கிற பிரஷருக்கு எங்கட மருந்து 25 நாள் பாவிச்சார். துப்பரவா திப்பு நபவி, வேற வெளியில் ஒன்றும் இல்ல. பாவிச்சு 25 நாள்ல ரிப்போர்ட் அவர் போயிட்டு பாத்தீங்க பிரஷர் இல்ல. அவர் 2 நாள் கழிச்சு போயிட்டு பாத்தீங்க, டாக்டர் சொல்றார் பிரஷர் நார்மல். மறு ஒரு கிழமையில பாத்தீங்க பிரஷர் நார்மல். இப்ப சொல்றார் எங்களுக்கு வீடியோ பண்ணட்டாம், அவர் அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் பள்ளிக்கு முன்னுக்கு மைக்ல கத்துவாராம், அட்வர்டைஸ் பண்ணி கொள்ளட்டாம். கொனாங்க பாப்போம் ஒரு பேஷன் பிரஷர் கொணமானு சொல்லி ஈகா டாக்டர் கொண்டாட செல்லும் பாப்போம். ஒரே ஒரு பேஷன் பிரஷரை குணமாக்கின உண்டு. அதனால வித்த காட்டவானு சொல்லுங்கோ. எனக்கும் ரிப்போர்ட் வந்துச்சு கிட்னி ஃபெயில். உங்கள்ட்ட சொல்றேனே, இவ்வளவு கக்குமா இவருக்கு, இவ்வளவு தடமாத்தம் கேட்பீங்க தானே. சரியா 2013 டிசம்பர்ல எனக்கு ரிப்போர்ட் தந்தாங்க கிட்னி ஃபெயில். அப்ப ஏன் மனசு இடம் கொடுக்குது இல்ல அந்த பக்கத்துக்கு போறதுக்கு. கடுமையா மெலிஞ்சு கொண்டு போறேன். சரியா 6 மாசத்துல 60 கிலோ இறங்கினேன். என்னைய முந்தி கண்டவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நான் முந்தி 134 கிலோ, அந்த ரம்ஜான் மௌலிட்ட கேட்டுப்பாரு. அவ்வளவு பெருசு சாய்ஸ் என் உடம்பு பெருசு. சரியா 6 மாசத்துல 60 கிலோ இறங்கிச்சு. எனக்கு இவங்ககிட்ட மெடிசினுக்கு போறதுக்கு துப்பரவா ஐடியா இல்ல. நிறைய பேரோட மஷூரா பண்ணினேன். கேரளால ஒரு மருத்துவர் ஈக்காரண்டு கேள்விப்பட்டு சரியா 27 நாள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் செஞ்சேன். புரோட்டீன் போறது நின்றுட்டு எல்லாம் நார்மல் ஆயிட்டு. அதுக்கு போற அவரோட இந்த மருத்துவத்தை படிச்சேன். என்ன செஞ்சீங்க, அவர் என்ன செய்வாருண்டா ஊட்டு முத்தத்துல நிறைய இலக்கோல நாட்டி வச்சு பெய்து அதை பிக்கிற இதை பிக்கிற இதை பிக்கிற எல்லாமே எங்கட நாட்டில் இருக்கிற ஐட்டம் தான். பிச்சு கொண்டு அரைச்சி குடிக்கதார அவர் செஞ்ச வேலை தான். கெமிக்கல் ஃபுட்ஸ் அவளே நிப்பாட்டின. சரியா 15 நாள்ல புரோட்டீன் போற நின்றுட்டு 15 நாள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நார்மலா ஏண்ட கிட்னி பங்கன் ஆகிக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சுகர் வந்து 780க்கு ஹத்தி அசுவா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 1.5-2 மாசமா குளுக்கோமீட்டர்ல அடிச்சா ஹை என்று தான் காட்டும். அப்படின்னா 599க்கு மேல 599க்கு மேல சுகர். இந்த மெடிசினுக்கு போகல. இன்னைக்கு சுகர் என்ற ஒரு வியாதியே இல்ல. கேளுங்க, நாங்க வரக்கொள்ள இன்னைக்கு திண்ட சாப்பாடு எல்லாம் பயஸ் மோலேட்ட கேளுங்க. பயஸ் மோலேட்ட வேன டிரைவ் பண்ணிக்கொண்டு வந்து நான் தான் வேணுண்டா போய் கேளுங்க. நாங்க வரக்கொள்ள திண்டது அவ்வளவு இனிப்பு. குறைஞ்சதோ 250 கிராம் சீனி போய் தீக்கும் உடம்புக்கு. அவ்வளவு திண்டுட்டு வந்தேன். இவங்கள்ட்ட சொன்னா கோமா ஸ்டேஜ் வாங்க. ஒரு கோமாவும் இல்ல. உலகத்துல வாழ்ற படைப்பினங்கள்ல உசிருக்கு பயந்த ஒரே ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான். மட்டும்தான். நான் ஒரு இடத்துல ப்ரோக்ராம் செய்யக்கொள்ள என்னைய எங்கட நாட்டு பாதுகாப்பு துறையால எடுத்து வார்னிங் பண்ணினான் செய்ய வானண்டு. அதுக்கு பிறகு அது செஞ்சே ஆகணும். கடைசியா சொன்னாங்க கோல் வந்துச்சு. அன்பஸ் முஃப்திட்ட கேளுங்க, அவருக்கும் அதே கோல் வந்துச்சு. 2 பேரும் தான் ப்ரோக்ராம் செஞ்சோம். கால் பண்ணி சொன்னாங்க வந்தா கொல்லுவோம், உடனடியா ஜெயில் பண்ணுவோம். இன்னொரு கால். நாங்க பேசி நின்றோம், ப்ரோக்ராம் செஞ்சோம். வல்லாஹி சொல்றேன், எனக்கு அணுவும் ஞாபகம் மிக்கல்ல பயம் செய்ய கோல். அதுகள் முந்தி நாட்டு வந்த கோல். இது நான் பயம் செஞ்சு கொண்டிருக்க கோல் அணுவும் ஞாபகம் வரல. உடனே ஹேங் அப் பண்ணுவேன், தூக்குவேன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஏர்போர்ட்ல 2011 உம்மாவோட உம்ராக்கு போகல என்னை ஹேங் அப் பண்ணி தூக்கினாங்க. 4ஆம் தட்டு கொண்டு வச்சாங்க 2011. அதுவும் என்னண்டா பாகிஸ்தான்ல நாங்க ஈகோல அப்துல் ரஹ்மான் ஷஹீதானார். தெரிஞ்சுக்கும் பம்பல பிட்டி. மத்த அன்றைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கோல்பிட்டு கொத்துபால ஃபுல்லா ரிஜி முஃப்தி அழுது பேசினா அவரை பத்தி தான். சிலவனுக்கும் ரேடியோல பேச்சு ஞாபகம் மிக்க தெரியா. 2010
அப்ப அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு கடைசியா கபூர்ல இறங்கினது நான் தான். இந்த முழு வீடியோவும் சேட்டலைட் வீடியோ இவங்க கையில, எங்க நாட்டு டிஃபென்ஸ் கையில. தூக்கி எடுத்து சொன்னா நீ தேவையில்லாத ஆட்களோட சம்பந்தம் வேண்டாம். அதனால ப்ரூஃப் பண்ணு என்ன சம்பந்தம். 3 நாட்டு டிஃபென்ஸ் சேனைய, சிஐடி, இந்தியன் ரோ, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் 3 பேரும் உட்கார்ந்து என்ன விசாரிச்சாங்க. மௌத்துக்கு பயந்து வாழ்ற மனுஷனே இல்ல, மறக்கவானா. யாருக்கு ஹக்க பேசுறதுக்கு மௌத்துக்கு பயம் வருமோ, யாருக்கு ஹக்க பேசுறதுக்கு முன்னால பிரச்சனை கண்ணுக்கு விளங்குமோ, அவர்கிட்ட மனுஷ சுபாவம் இல்ல. உம்மத்து தெளிவாட்டே அது எப்பயுமே என்றைக்கும் உம்மத்து பாத்தில் ஹக்கண்டு விளங்கி கொண்டிருக்கும். அப்ப பயமுறுத்துறவன் ஷைத்தான். பயமுறுத்துறவன் யாரு? ஷைத்தான். இரண்டாவது, உடம்புல பேதம் உண்டாக்குறவன் ஷைத்தான். இங்கள கீறி அங்கள கிழிச்சு, இந்த மருத்துவம் அல்ல, இது ஷைத்தானியத். மறக்கவானா. ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சபதம் செஞ்சிட்டு வந்தான், நான் மக்களை வழி கெடுப்பேன் என்று. எப்படி சொன்னான்? வல உதில்லன்னஹும், ஓதுங்கோ ராஜா. வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபல யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிருன்ன கல்கல்லாஹ். என்னது? ஃபல யுகையிருன்ன கல்கல்லாஹ். அல்லாஹ்ட படைப்பினங்கள்ல பேதத்தை உண்டாக்குவேன். வல உதில்லன்னஹும், அவங்கள வழி கெடுப்பேன். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கணும் வந்துட்டு சொல்றான். பல யுகையிருன்ன கல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல பேதங்களை உண்டாக்குவேன். அங்கால வெட்டுவேன், இங்கால கொத்துவேன், பௌத்த கிழிப்பேன். புள்ள வெளியாகிறது, ஃபர்ஜால வெளியாகணும், வேற இடத்தால வெளியாக்குவேன். உள்ள அநியாயங்கள் அவ்வளவும் ஷைத்தானியத். மறக்குவான். யார் உடம்புல பேதப்படுத்தணும் நினைக்கிறானோ அவன் மருத்துவன் இல்ல, அவன் ஷைத்தான். மருத்துவன் இல்ல, ஷைத்தான். இந்த ஷைத்தானியத்துல நிறைய விஷயம் இங்க பேச, நிறைய. வெறுமனை மருத்துவத்துல மட்டும் இல்ல, என்ன பழங்கள்ல இயற்கையா இந்த பேரக்காவ இன்றைக்கு கிலோ பேரக்கையாகி சொல்லுங்களேன். மாங்க பாதுகாக்கப்பட்டி, புலாங்க பெலிக்க பாதுகாக்கப்பட்டி, பப்புளுக்கே நாசமாக்கிட்டான், பேரக்காவ நாசமாக்கிட்டான். இன்னும் சொல்லுங்களேன், இதுக்கு என்ன சொல்ற? அந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபை ஷைத்தாண்ட வேற ஷைத்தாண்ட. மறக்குவான். கோழி நல்லா இந்த கோழிய ஹராபாக்கி கொணந்து அடை 40 நாள் அறுக்க கொள்ள குயி குயின்னு கத்துற, கோழி குஞ்சு கத்துற மாதிரி. அதை பார்த்து இவர் அறுக்கிற. இவருக்கு ஹலாலாம் இது. நான் தான் அறுத்தேன், ஹலால். அவ பண்டிய கத்திய வச்சு அறுத்தாலும் ஹலால் ஆயிடும் போல. ஜல்லாலாட ஹுக்கும் என்ன? அக்லு லஹ்மில் ஜல்லாலா என்ன ஹுக்கும்? ஃபிக்ஹ்ல ஹராம். ஃபிக்ஹ்ல என்ன ஹுக்கும்? ஹராம். ஷாஃபி மதப்ல ஹராம். நான் தஹ்கீக் பண்ணினேன், கேளுங்க. ஜல்லாலாண்டா என்ன? ஜல்லாலாக்கு 2 தாரீஃப் இருக்கு. ஒன்று தகையுரானது எதால, ஒன்று சாப்பாட்ட முறக்கேட எடுத்து தகையுரானது, இன்னொன்று நஜிஸ்ல எடுத்து தகையுரானது. ஜல்லாலாவ சாப்பிடுறது ஹலாலாகும் எப்பண்டா, இயற்கை முறைப்படி அத 40 நாள் பரிபாலிக்கணும், இன்னொரு சில்லா முடிக்கணும் அவர், அப்பதான் ஹலாலாகும். அது வரைக்கும் ஜல்லாலா ஹராம். நான் கேட்கிறேன், இதே பாய்லஸ் கோழிய நான் நஹ்ஜத்துல் உலமா மദ്രസാல வாழச்சேனையில பார்த்தேன். பாய்லஸ் கோழிய அவங்க வளர்க்குறாங்க சாதாரணமா விட்டு. 9 மாசத்து குஞ்சு, 6 மாசத்து குஞ்சு 900 கிராம் இல்ல,
எவ்வளோ? 6 மாசமா நார்மலா வளர்க்குறாங்க. எவ்வளவு இல்ல? நான் நிறுத்து பார்த்தேன், 900 கிராம் இல்ல. இதே கோழி 40 நாள் 1.25 கிலோ ஆகுது. எப்படி? சாப்பாடு நீங்க கொடுக்கிற எப்படி, எந்த மாதிரி, அதெல்லாத்தையும் நாங்க பேசினா நீங்க சொல்லுவீங்க அப்படி இல்ல இப்படி, அந்த பேர் இல்ல இந்த பேர், முந்தி ருபெல்லாண்டாங்க இப்ப வேற பேர்ல கொண்டாந்து அதே வேக்சின் அடிக்கிற. ஏன்னா ருபெல்லா சரியில்லாண்டு பெரும்பாலான டாக்டர்ஸே சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்ப அதே வேக்சின் அத வயசுல கொண்டு வேற பேர்ல அடிக்கிற. இன்றைக்கு நாங்க சொன்னோம்டா இந்த சாமனத்தால தான் பாய்லர் கோழி என்ன எஃபெக்டிவ், அதே சாமனத்தை வேற பேரை சொல்லுவாய். அதனால உங்களோட நஜீஸ பத்தி நாங்க பேசல. ஏதோ ஒரு பேதகத்தால நாசமான கோழி தான் 40 நாள்ல குஞ்சு கத்த கோழி 1.25 கிலோ நிக்குது. இப்ப இதே கோழிய இயற்கையா மருந்து செய்யாம, மருந்துண்டா இயற்கையான சாப்பாட்டை கொடுக்காம எப்படி ஹலால் ஆகும்? டாக்டர் சாப் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன பாய்லர் கோழியை பத்தி? பிரஸ்ட் கேன்சருக்கு அடிப்படை காரணம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சொல்லுது. சைடு எஃபெக்ட் இல்லன்னு சொல்றீங்களா? சரி, உங்களுக்கு இருந்தே தாரமே இந்த பாருங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல் சொல்லுது. இன்னும் தகவல்களை சேகரிச்சு டாக்குமெண்ட் பண்ணுங்க. அநேகமான அவங்களோட ஆட்கள்கிட்ட வாயாலே சொல்லிட்டாங்க இது ஆபத்து, இது நோய்க்கு காரணம். மாதவிடாய் பிரச்சனை, சின்ன பிள்ளைகள் அவசரமா கொமராயி என்னத ஆண்மை இழக்கப்படுது, பெண்களுடைய இச்சை தூண்டப்படுது, தினம் உண்டாகுது. பொம்பளைக்கு இச்சை கூட, ஆம்பளைக்கு இச்சை இல்ல. மாப்பிள்ளை பொண்டாட்டி என்ன செய்வாள்? பொம்பளைக்கு ஓவர், ஆம்பளைக்கு இல்ல. யாருக்கு சரி அந்த பிரச்சனைண்டா நீங்க பெர்மனண்டா பாய்லர் கோழிய தின்னாம வெள்ள சீனிய தின்னாம இருங்க. நீங்க ஒரு மருந்தும் செய்யாட்டியும் உங்களுக்கு விஷயம் லேசா சரி முன்னேறும். நீங்க ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, நான் எழுதி தாரேன் இந்த மஜ்லிஸ்ல 3ல் 1க்கு அந்த பிரச்சனைக்கு சொல்ல மாட்டாங்க. இல்ல, ஆனா எங்கள்கிட்ட ராஜ்யம் வந்து சொல்றேன், நாங்க அமானிதம் வெளியே போடுறல்ல, ஆனா வந்து செல்ற அதுல 2.5 வருஷமாவது நானும் வைப்பு மூஞ்ச பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலம்? 2.5 வருஷமா ஒரு முறை ஒன்று சேர்ந்து இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு முறை ஒன்று சேர்ந்து இல்ல. இதுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் குத்தகாரனா? நீங்க யார குறை சொல்ல போறீங்க? பல யலூமன் இல்ல நஃப்ஸா, அவருக்கே குறை சொல்லி கொடுற இல்லாம வேற எந்த குறையும் சொல்ல போவானா? அதனால மேலான சகோதரர்களே, பெரியோர்ல மருத்துவம் செய்கிறவர் உடம்போட உயிரோட இரக்கம் உள்ளவர். 2வது இலகுபடுத்துவார். பஷிரு வல துனஃபிரு வயஸ்ஸிரு வல துஅஸ்ஸிரு. அப்படியா? அது அபூ மூஸா அல்-அஷ்அரி, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, பஷிரா நன்மாராயம் சொல்லுங்க, வல துனஃபிரா மக்களை விரட்ட வேணாம், வயஸ்ஸிரா லேசாக்கி கொடுங்க, வல துஅஸ்ஸிரா கஷ்டமாக்க வேணாம். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமாக்கிட்டாங்கடா. ஒரு பேஷண்ட நோயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி 1.5 லட்சம் 2 லட்சத்தை ஹராபாக்குறான். இந்த பானந்துறையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி 4 நாள் மெஷினை போட்டு ஆபரேஷன் பண்ணி பில்ல கொடுத்தீங்க. ஜனாதாக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 4 நாளா தொடர்ந்து இன்னும் மௌத் இல்ல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கார். ஏன்னா 27 வயசு பொம்பளை புள்ள, அந்த கணவருடைய உம்மா அவ என்கிட்ட மறந்தெடுக்க வந்தான். அவ சொல்றா, அன்றைக்கு எங்கட வீட்டுல ஆக்கி தந்துட்டு ஒரு நோயும் இல்லாம தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். மண்டை ஓட்ட கலட்டி கண்ல இருந்து மூளைக்கு போற ஒரு நரம்பு, அதுல ஒரு சின்ன ஒரு வெசப்பு மாதிரி ஒன்று வெளியில காண்றதுக்கு ஸ்கேன்ல எங்கேயோ காட்டிக்கான்.
இத ஆபரேஷன் பண்ணி நரம்பு வெட்டுப்பட்டுச்சு, ஆல் மவுத்து. சும்மா இந்த பொம்பளை இன்ஷா அல்லாஹ் அல்லாமி சத்தியமா சொல்றேன், மூக்குள்ளுக்கு டிராப் போட்டா இந்த அந்த நரம்புல உள்ள அந்த அவ்வளவு பிரச்சனையும் தீர்ந்துடும், அவ்வளவு பிரச்சனையும் தீரும். இதை விட பெரிய பிரச்சனை கொண்டிருக்கிறாங்க, சுகமா எடுத்துக்கிறாங்க. நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முந்திதான் முஸ்தாகோட பேசிக்கொண்டேன், ஒன்றும் சரி வரல. இப்ப எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போன ஆகுமே மேஜர் கேஸ் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ கிளிப் எடுக்க போறோம், நேரடியா வீடியோ பண்ண போறோம். ஏன்னா நாசங்கள் அவ்வளவு மேலோங்கி கொண்டு போகுது. எங்களுக்கு துணியால வாழ்ற ஐடியா இல்ல, அக்கா சொல்றேன். எங்களுக்கு துணியால வாழணும், பெரிசா என்ன துணியால சிறைக்கணும் ஐடியா இல்ல. மனுஷர்களை கொண்டு கொண்டு துணியால அவன் பௌத்த பொழப்புக்கு வாழ்றானே, இவனும் இந்த சமுதாயத்தை பத்தி மக்கள் விளங்கணும், சமுதாயம் உணர்வு பெறணும். இதுக்காக வேண்டித்தான் இதெல்லாம் செய்யறோம். அதனால மேலான சகோதரர் பெரியோர்ல, மருத்துவர் என்றவர் உடம்புல பேதாபடுத்த மாட்டார், பண்ணினா அவன் ஷைத்தான். இரண்டாவது சொல்லுங்க, அன்பு வைப்பார், அன்பு வைப்பார். டாக்டர் பேரும் எனக்கு ஞாபகம், நான் சொல்றேன் இல்ல. பேஷன் உண்டு, எனக்கு மிச்ச நெருக்கமான கூட்டாளி, கொழும்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல், அப்போலோ இல்ல நவலோகேல அவர் பிரயாணம் செஞ்சு தூரத்துல இருந்து வந்தார். ஒரு ஆலிம் சேனலிங் எல்லாம் இந்த போன்ல போட்டீங்க, 2700 ரூபா வெட்டிங்க. அப்ப அந்த என்ன துண்டு அங்க போய் இருக்கிற துண்டுல போட்டீங்கிற டைம் எனக்கு ஞாபகம் இல்ல, 2:25 இருந்து 2:27 டைம் தான் அவருக்கு. 2700 ரூபாய் கெட்டிக்கு எவ்வளவு டைம், எத்தனை நிமிஷம், 2 நிமிஷம் டைம் எழுதிக்கிற துண்டுல, பிரிண்ட்ல வந்து டைம் 2:25 இருந்து 2:27 மட்டும். அப்ப உள்ளுக்கு போகல, நானும் போனேன். இவருக்கு அவசரம், இவருக்கு டைம் இல்ல. என்ன செய்யறார், கியாண்ட இவர் எழுதுறது மருந்த, கேட்கிறது நோய. என்ன ஆச்சரியம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. ஒரு மனிதன் உடம்புல அல்லாஹ் 2 கல்பு வைக்கல, ஒரு கல்பால கேட்க, இன்னொரு கல்பால எழுத. அப்ப இவன் என்ன செய்யறான், பச்சை போய் செய்யறான். கடைசியா எழுதினான் இஜி ஒன்று எடுத்துக்கொண்டு வர சொல்லி. என்ன எடுத்துக்கொண்டு, இஜி ரிப்போர்ட், தலையை அப்படியே ஒரு மெஷினுக்குள்ளுக்கு அப்படியே போட்டு ஸ்கேன் பண்ணி எடுப்பான், இஜின்னு சொல்லுவாங்க. அத ஓட்டுவான், இதுல திரையில கொண்டு போயிட்டு இஜி ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுற போன இடத்துல நான் கண்ணால கண்டேன். எடுத்து பார்த்துட்டு மேக ப்ராசஸ் தீயணும் கொலைக்கு எழுதுண்ட என்று சொல்லி இன்னொரு டேப்லெட் எழுதினான். மொத்தம் 6 டேப்லெட் எழுதி. அப்ப இவர் என்னமோ கேட்க போறார், ஓட மாட்ட விழாவன. எனக்கு டைம் இல்ல அதுக்கெல்லாம் உன்னோட பேசுறதுக்கு. எவ்வளவு கட்டி. அப்ப நான் கேட்டேன், मात्या में पोटा कियांडव में मोकटा तो बेद दुन्ने केला एकदम प्राश्ने තියෙන්නේ ඔයා මේ ඊජී එක බලලා බේත් දුන්නේ නෑනේ. ඊට ඉස්සරම ලියලා ඉවරයිනේ. ඔයාට බෙහෙත දන්නවනම් ඔයා ලියලා ඉවරයි නම් ඔයා මොකටද මේ ඊජී එක ගන්න කිව්වේ ඊට පස්සේ? ඊජී එක ගත්තට පස්සේ ඇයි බලන්නේ නැත්තේ? ඇයි උත්තර දෙන්නේ නැත්තේ මේ patient? அவன் என்ன செஞ்சானண்டா பாத்ரூம் போயிட்டான். உள்ளுக்கு ஒரு பாத்ரூம் தான், இங்க வேற எங்கேயும் இல்ல போறதுக்கு. அந்த கன்சல்டேஷன் ரூம்ல ஒரு பாத்ரூம் தான், நீங்க பாத்ரூமுக்கு போயிட்டான். நர்ஸ் கிட்ட என்னமோ சொல்லிட்டு நர்ஸ் சொல்றான், ஒரு டைம் முடிஞ்சு நீங்க போங்க. இதுதான் பதில். மனுஷரோட இறக்கம் இல்ல, சம்பாத்தியம் மட்டும்தான் நோக்கம்.
கீறி கிழிக்கிறது தான் அவங்களோட கடைசி முடிவு. இது மருத்துவமா? அதனால ஷைத்தானியத்துக்கு பின்னால போய் தேமாறவானோ. எங்கட தேனை பத்தி, கருஞ்சீரகத்தை பத்தி, வெள்ளப்பூடு, பச்சஞ்சி எல்லாம் நோய்க்கு மருந்துகள் சொல்லப்பட்டது. இந்த மருத்துவத்தில் உள்ளது. எங்கட ஹக்கீம்கள், எங்கட உலமாக்கள் எந்தெந்த வழிமுறையை காட்டினாங்கன்னு முன்னால சொல்லப்பட்டுச்சு. காய்ச்சலுக்கு என்ன செய்யணும்? தண்ணி என்றா என்ன? தண்ணி என்றா தண்ணியில உசிரிக்கணும். என்ன இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. ராஜா எல்லாரும் உங்க ரெண்டு பேரையும் தான் பாக்குறான். வலதை இடதையும் தான் பாக்குறான். இங்க பாருங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. அல்லாஹ் உயிருள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரால படைச்சான். ஃபஅஹ்யைனா பிஹி பல்தத்தம் மைதா. செத்த ஊர்களை அல்லாஹ் தண்ணியால ஹயாத்தாக்குறான். அப்ப தண்ணீல உள்ள குணம் தான் ஹயாத். ஹை ஹயாத்தாகிற ஒவ்வொன்றும் தண்ணியால ஹயாத்தாகணும். இதுக்கு என்ன செய்யறான்டா, தண்ணியே கொண்டு போட்டுறான். தண்ணியே செத்துட்டா மறுவங்க ஹயாத்து. குளோரின் தண்ணி உசிரிக்குமா? பியூரிபிகேஷன் நடந்தா உசிரிக்குமா? சுட்டாரின தண்ணி உசிரிக்குமா? மெடிக்கல் அட்வைஸ் இந்த மூணுக்கு வெளியில் ஒரு தண்ணியை காட்டுறானா? குறைஞ்சது ஜம்சம் சொன்னானா? சவுதியில் உள்ள டாக்டர் சொல்றான் ஜம்சம் குடிச்சா கிட்னி ஃபெயில் ஆகும். எப்படி இருக்கும்? எங்க மன்சூர் சார் எங்க ரெண்டு பேரும் மீக்கிற இடத்துல தான் கார்குசாரி சொன்னான். சவுதியில் உள்ள டாக்டர் சொல்றான் ஜம்சம் குடிச்சா கிட்னி ஃபெயில் ஆகுமா? உயிர் இல்லாத செத்த தண்ணியை குடிக்க கொடுக்கிற நோக்கம். குளோரின் பண்ணினா அது நஞ்சா பேர போயிட்டுரும். பியூரிபிகேஷன்ல நடக்கிற ப்ராசஸ் வச்சு சில நேரத்தில் நஞ்சா போயிட்டுரும். ஆனா பியூரிபிகேஷன் செஞ்சா அதுல உயிர்கள் அனைத்தும் ஒதுக்கப்படும். செத்த தண்ணியை கொடுப்பான். போத்தல் தண்ணியா மினரல் வாட்டர் என்று சொல்றது ஜஹாலத்துல உச்சகட்டம். கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட. ஜஹாலத்துல உச்சகட்டம் தான் மினரல் வாட்டர் என்று சொல்றது. 7 மணி ஒரு மினரல் காட்டட்டும். ஜப்பான்ல யூகேல எல்லாம் பாட்டில் ட்ரிங்கிங் வாட்டர் அடிக்காம மினரல் அடிச்சானண்டா பிஹெச்ஐ குடிக்கிற. ஹயாத்தான தண்ணிய குடிங்க. கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணி, ஊத்து தண்ணி, மழை தண்ணி. ஆத்து தண்ணிய குடிங்க, பிரச்சனை இல்ல. ஆத்து தண்ணியில ஒரு பிரச்சனையும் இல்ல, குடிங்க. குளோரின் தண்ணியை விட 1000 மடங்கு நல்லம் அது. இது பெரிய புத்திசாலி குளோரின் தண்ணி அடிச்சுட்டு பெரிய ராஜ மாதிரி நிக்கிற. நஞ்சூட்டப்பட்ட தண்ணி, அதுல மினரல்ஸும் இல்ல, அதுல என்ன கனிவுப்புகளும் இல்ல. ஏண்டா குளோரின் தன்மை, குளோரினை போட்டா கனிவுப்புகள் எல்லாத்தையும் அடிப்படுத்தும். மேல் அது மட்டும்தான் நிக்கும், மத்த எல்லாம் அடியில போட்டுரும். பியூரிபிகேஷன் என்றதே துப்பரவான செத்த தண்ணியை வெளியெடுக்கிற, உயிரை இல்லாமக்கிற. கொதிச்சாரினா எங்க போகும்? தண்ணியில உள்ள உசிர் எல்லாம் நல்ல விலங்கு. கொதிச்சாரின தண்ணியை குடிச்சா கிட்னிக்கு பயங்கரமான ஆபத்து. அது பயங்கரமான ஆபத்து. ஏண்டா செத்த கலங்கள் எல்லாத்தையும் கிட்னி சுத்தப்படுத்தி அது ஒரு வகையான படலமா அப்படியே தேக்கி வைக்கும். கிட்னியில் ஒரு சல்லடம் ஒன்று இருக்குது. அதுட குழாய்கள் எல்லாம் மயிர விடவும் மிகவும் என்ன நுண்ணிய குழாய்களை உடையது. அதுல போய் செத்த கலங்கள் அடைகிறதால தான் அது பிளாக் ஆகுது. அதனால உசுருள்ள தண்ணி குடிங்க. உசுருள்ள தண்ணி, உசுருள்ள சாப்பாடு தின்னுங்க. நஞ்சு சாப்பாடு தின்ன வேணாம். டீய வாழ்க்கையில ஹராமாக்குங்க. பால்மா பவுடர் என்றது நஞ்சே நஞ்சு தான். பசுப்பால் குடிக்க குடிங்க, இல்லாட்டி உங்க ஊர்ல கோப்பி அடிங்க. அந்த பழக்கம் தானே.
வெள்ளங்காட்டியும் வெறும்போத்தோட கோபி பிரச்சனை இல்லை. டீயை விட அது நல்ல. டீ என்றா பால் மாவை விட நல்ல. துண்டு தேலை அதுவும் பிரச்சனை இல்லை. அதுல பிரச்சனைக்கு 110% இதுல 90 பிரச்சனை தான். தேவைண்டா ஒரு பிளேண்டிய குடிங்க, ஆனா சுத்தமான தேலை எடுங்க. இன்னைக்கு அந்த 300-400 ரூபாய்க்கு எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்களே பவுடர், அந்த பவுடர் வந்து அந்த மெஷினை துப்புரவாக்குள்ள வார கடைசிக்குள்ள மலை கடையை சேர்த்து தான் பவுடர் பண்ற. கேளுங்க, ஃபேக்டரியில் உள்ள யாரும் அதை குடிக்க விருப்பம் இல்லை. ஏண்டா அதுல மலை கடைக்குன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு போறோம், அதுல சாயமும் இல்ல மனமும் இல்ல, எசன்ஸையும் போடுறான் டையையும் போடுறான். தேவண்டா பிளேண்டிய குடிங்கோ, சுத்தமான தேலையால எடுத்து. துண்டு தேலை பிஓபி என்றுவாங்களே அவன் மாதிரி என்னமாலும் எடுங்க. டீ மட்டும் குடிக்க வேணாம். டீ என்றா தேலை தான் எனக்கு தெரியும், டீ என்ற தேலை என்று. சரி போற வெளியே போய் சொல்லுவீங்க டீ குடிக்க வேணாம், தேலையை குடிக்க சொல்லலாம், புத்திசாலி என்று சொல்லிட்டு போவீங்க. எனக்கு தெரியும் டீ என்ற தேலை கண்டு. நீங்க டீ என்று புலங்குறீங்களே பால் மாவை போட்டு கரைச்சி, அதுதான் சொல்றேன். பால் மாவை பாவிக்க வேணாம். அடுத்தது ஃப்ரெஷ் மில்க் பாவிக்க வேணாம். பசுப்பால் குடிக்க சொன்னே தூக்கிட்டு வர டப்பா 2, அது பெரிய நஞ்சு. 1976 சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, இந்த டப்பாவால கேன்சர் வருது. அந்த பேப்பர் கட்டிக்கு மாத்திர டாக்டர் அப்ஷானு கிட்ட பேர் கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே. என்ன ஸ்கூல் சொல்றார்? ஸ்கூல் பேர் என்ன? அல் ஹுதா ஸ்கூல் நடத்துறாரு டாக்டர் அப்ஷானா. அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன், போய் கேளுங்க. 76 கேன்சர் வருதுன்னு சொல்லிச்சு அவன்டே ரிப்போர்ட். டப்பா மில்கால. அதனால 1 மாசம் டேட் போட்டு தயிர் பாவிக்க வேணாம். தயிருக்கு எப்படி 1 மாசம் டேட் போடுற? ஃபார்மலின் அடிச்சு தான் டேட் போடணும். மீனை வெட்டினா நடு முள்ளுல இருந்து ரத்தம் வரலாட்டி மீன் பாவிக்க வேணாம். ஃபார்மலின் அடிச்சு மீனை வெட்டினா நடு முள்ளுல இருந்து ரத்தம் வெளியே வரலண்டா அதுக்கு ஃபார்மலின் அடிச்சு. அடுத்து அதுல அந்த செதிலிக்கிற 2 காதா அது திறந்து பாருங்க, அது ரத்த கலர்ல இருக்கும். அப்படி இல்ல அது பேதா பட்டின்னா ஃபார்மலின் அடிச்சு. இன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு அடிக்கிறான் கெமிக்கல நாசத்தை. கொஞ்சம் சோம்பரத்தனத்தை விட்டுட்டு செல்ற நாங்க எப்படி இதெல்லாம் செய்யற அல்லாண்டு ஹாயா கைவார் அடிக்க டைமிங்கு 3 hour 4 hour உட்கார்ந்து பங்கு சூடாக டைமிங்கு வீட்டுல பேசாம பேரண்ட் படுக்க டைமிங்கு திக்கருக்கு திலாவத்துக்கு டைம் கொடுத்து ஒரு காலத்துல மக்கள் ரொட்டி சுடுற டைமே மிச்ச புடிச்சு சலிச்சமாவ சாப்பிட்டாங்க. ஒரு காலம் நடந்துச்சு. இன்னைக்கு அதையா செய்யற? டிவிக்கு முன்னால உட்கார்ந்து 4 hour ஹராத்த பார்த்து நாசமா போற புள்ளைகள் எல்லாம் நாசமா போயிட்டாச்சு. அதுகளோட பிஞ்சு உள்ளங்கள்ல காம வெறிய உண்டாக்கியாச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸ். சுகாதாரத்தை சொன்னா உண்மையை பேசினா இவங்களுக்கு கஷ்டம். அதனால இங்கிலீஷ் மருத்துவத்தில் எந்த ஒரு மெடிசினும் இல்ல, ட்ரக்ஸால தயாரிக்கப்படாதது, அதுல சைடு எஃபெக்ட் இல்லாதது இல்ல. கேளுங்க, அவங்கள்ட்டே கேளுங்க, அவங்ககிட்டே கேளுங்க. என்கிட்ட WHO தந்த ரிப்போர்ட்ஸ் ஒரு புக்ல ஒன்று சேர்த்து வேக்சின் ஒவ்வொன்றிலையும் 14-15 நோய்கள் வரும் என்று வார்னிங் பண்ணி WHO. கேட்டு பாருங்க மன்சூர் சார் கிட்ட. பிசிஜியால என்ன நோய் வரும்? 14 நோயிட பேர் போட்டு. என்னத்துக்கு பிசிஜி அடிக்கிற? காச நோய்க்கா? காச நோயா? காச நோய் வந்தா 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள ஏரியாவில் உள்ள புள்ள எல்லாத்துக்கும் ஒரே அடிய காச நோய் வந்துருமா? எப்படி? காச நோய் வந்தா 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு ஏரியால உள்ள அவ்வளவு புள்ளைக்கும் காச நோய் வந்துடும். ஏண்ட புள்ளைக்கு 3வது புள்ளைக்கு பிசிஜி அடிக்க சொன்னான்.
8 டாக்டர்ஸ் பெரிய வாக்குவாதம் பேச்சு. கடைசியா லமா ஆரட்சகை கால் பண்ணி லமா ஆரட்சிக்கையில வந்துட்டான். நான் கேட்டேன் மாத்த ඕගොල්ලන්ට මොනවද අදාළ දෙයක් තියෙන්නේ මේකේ? මොනෝhari ළමා දූෂණයක් වුණාද? නෑ. එහෙනම් මොකටද ආවේ? මේ ડોක්ටර්ස්ලා කෝල් කරා. මොනවද සර් ප්‍රශ්නේ? BCG ගන්න නැති ප්‍රශ්නේ අපිට අදාළ නෑ. අවුන් බේටාச்சு. அவ போலீஸால வர சொன்னேன். போலீஸால வந்தா நான் போலீஸ்காரனை முன்னால வச்சு இவங்களையும் வச்சு சொன்னேன், நான் ஏண்ட ரிக்வெஸ்ட் ஏண்ட மனித உரிமை நான் கேட்கிறேன். ஏண்ட புள்ளைக்கு அடிக்க போற மருந்து அதுல உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். நான் பயப்படுறேன் இவங்க நஞ்சு அடிக்கிறாங்க. ஏன்னா ஊசி அடிச்ச புள்ளையில எல்லாம் டெய்லி மருந்து அடிக்க போறாங்க. நான் வந்துட்டு சொன்னேன் ஊசி அடிச்ச புள்ளையில எல்லாம் டெய்லி மருந்து அடிக்க போறாங்க. நான் எனக்கிட்ட டாக்குமெண்ட் வச்சுக்கிறேன், நிறைய இன்டர்நெட்ல போட்டிக்கிறேன். மோடே மாதிரி தான் பேசுறேன். இப்ப ඉන්ටර්නෙට් දාලා තිබ්බා මේ ඔක්කොම වහ කියලා මම මේ ડોක්ටර්ස්ලාගෙන් අහනවා මේ මේකේ මොනවද තියෙන්නේ කියලා. මේගොල්ලෝ ඇවිල්ලා මට පඬිතයා කියනවා. இவங்க எனக்கு பண்டிதேன்னு பேசுற செத்தாலும் கியாமத்து வந்தாலும் டாக்டர் ஒன்று இன்கிரீடியன்ட் கொண்டு வர மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். கியாமத்து வந்தாலும் டாக்டர் ஒன்றுக்கு ஒரு மெடிசின் இன்கிரீடியன்ட் சரியா அது கொண்டு வரையலாம். கடைசியா ஒன்றுமில்ல போலீஸ்காரனுக்கு சூடாச்சு கோர்ட்ஸுக்கு போட்டான். 3 தவணைக்கு போறோம். எந்த ஒரு புள்ளைக்கும் எந்த ஒரு மருந்தையும் உம்மா வாப்பட அனுமதி இல்லாம அடிக்கலாம். எந்த ஒரு பேஷனுக்கும் எந்த ஒரு மருந்தையும் உம்மா வாப்பட அனுமதி இல்லாம கொடுக்கலாம். அதாவது சொந்தமா பேஷண்ட் அனுமதி இல்லாம கொடுக்கலாம். புள்ளையா இருந்தா உம்மா வாப்பட அனுமதி இல்லாம அடிக்கலாம். ஒரு சுதந்திர மனுஷனா இருந்தா அவன் சொந்த அனுமதி இல்லாம கொடுக்கலாம். ஆனா இது எழுத்துல தரல. எழுத்துல கேட்டேன், எழுத்துல தரல. அதுக்கு காரணம் நீங்க தானே டாக்டர். அவங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்வாங்க. சரி, பிரச்சனை இல்ல. ஆனா மனித உரிமை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. இதால வர சைட் எஃபெக்ட் என்னன்னு கேளுங்க. இல்லன்னா எழுதி கொடுங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. அதுக்கு மேலால மனித உரிமை மீறல் செய்யலாம். நாங்க இந்த வரைக்கும் கேட்கிறோம், நீங்க ப்ரூஃப் பண்ணினீங்கடா இது காச நோய்க்குரிய மருந்து. நான் இப்ப என் புள்ளையில கொண்டு அடிப்பேன். ரெண்டாவது, இந்த நாட்டில் ஒரு காச நோய் பேஷனை காட்டுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒரு பேஷனை காட்டுங்க. எப்படியான பேஷண்ட் அந்த புள்ளை இருக்கிற இடத்துல அவட்டையில் உள்ள புள்ளை எல்லாத்துக்கும் காச நோய் வரணும். ஈகா கேள்விப்பட்டீங்க, 60 வருஷமா பிசிஜி அடிக்கிற ஒரு பேஷண்ட் இல்லை இந்த நாட்டில். என்னத்துக்கு அடிச்சீங்க? உங்களுக்கு அடிச்சு இல்லையா? இந்த பெரிய தழும்பொண்டு இல்லையா? உங்களுக்கு எத்தனை வயசு? 54. 54 வருஷமா அடிக்கிற பிசிஜி, அதுக்கு மேல ஒரு பேஷண்ட் இந்த நாட்டில் இல்ல. ஆனா நாங்க பேசினா நாங்க குத்தகாரன், நாங்க பெரிய பிரச்சனைக்காரன். நான் சொல்றேன், இது எங்கட நாட்டில் உள்ள அந்நியருக்கு பிரச்சனையும் இல்ல. எங்கட நாட்டில் எங்கடவங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு கூட்டம் தடமாறுற. நான் சொல்றேன், உங்களுக்கு உட்கார சொல்லி பேசுவோம். நீங்க உங்களுக்கு விளப்பம் தான் எங்களுக்கு சொல்லிதாங்கோ, நாங்க ஏத்துக்கொள்றோம். அதனால அல்லாஹ் தஆலா எங்களைய ரஹ்மத்தான அவன் அருளால எங்களுக்கு வழிகாட்டிக. எங்களுக்கு அந்த வழிமுறையை பின்பற்றி போன ஆரோக்கியம் ஆபியத்தி. அதனால நேரம் கூடுதலா ஈடுபட்டிக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னமான தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. யார்கிட்ட சரி உள்ளங்கள் நொந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. எங்கட பாணிகள் உங்களுக்கு பிடிச்சல்லாட்டி மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா பேசின கேட்ட விஷயங்களை கொண்டு அமல் செய்யறதுக்கு வாழ்க்கையில தௌஃபீக் செய்வானா.